உன்னை கர்த்தர் பயன்படுத்துகிறார், அப்பாயிண்ட் பண்ணுகிறார். நீ எப்ப அபிஷேகம் பெறுகிறாயோ தேவனுடைய பிள்ளையாய் உன்னை அப்பாயிண்ட் பண்ணுகிறார். அல்லேலூயா. உன்னை அங்கீகரிக்கிறார். நீ அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளை. சாத்தானை அழிக்க கர்த்தரால் பயன்படுத்துகிற அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளை. போருக்கு போயிட்டு ராஜா சொல்றார் சேவகனை பார்த்து, போய் அடிச்சுட்டு வாடான்னு. தாவீது என்ன பண்றான், போய் அடிக்கிறதுக்கு போயிட்டு, நீங்க யாராவது போய் 2 பேர் அடிங்கப்பா, நான் வெளியே வேடிக்கை பார்க்கறேன்னு சொன்னா தாவீது ஜெயிச்சிருப்பானா? நீங்க யாரும் வரத்தேவையில்ல, எனக்கு இருக்கிற கல்லு போதும், நீ பட்டயம் கொடுக்கல, ஆனா எனக்குள்ள விசுவாசம் இருக்கான். அல்லேலூயா. விசுவாசிக்க ஆமென் சொல்லுவோமே. பிரயோஜனம் நீங்க படுத்தணும். பிசாசை நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்றால், அவன் தந்திரங்கள் துரைத்தனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதிகாரத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தணும். அல்லேலூயா. ஆவியான துணைக்கொண்டு நல்ல அபிஷேகத்துல நிரம்பி நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணியாச்சு, என்ன ஆவின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ கட்டளை கொடுக்கணும். இப்போ கட்டளை கொடுப்பதற்கு நல்ல அபிஷேகத்தோடு இயேசுவின் நாமத்துல எனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா கட்டுகளும் உடையட்டும். இல்ல எங்க 40 சபையில பேய் ஓடே தேவையில்லை. அந்த பாஸ்டர் ஓடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஓட்டுறதுக்கு உனக்கு வல்லமை இருக்கு. நீ முதல்ல கேள்வி கேட்கிறப்ப ஏனே தெரியல, நீ முன்னாடி உட்காரும் பொழுதுதான் தெரியும் தேவன் உன்னை கொண்டு எப்படி வரங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் குழந்தை பிறக்கல, ஏன் வேலை போகுது, ஏன் திடீர்னு வீட்டில் மரணம், ஏன் தடை, ஏன் சமாதானம் இல்லை, ஏதோ ஒரு தடை. அதை உடைப்பதற்கு யாருக்கு வல்லமை இருக்கு சொல்லுங்க? எனக்கு இருக்கு. அவருக்கு எல்லாம் வல்லமை இருக்குங்க, எனக்கு அதிகாரம் இருக்கு. சொல்லுங்களேன். விசுவாசிக்கணும். எனக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாரம் என்ன தலைப்பு, எதை குறிச்சு இன்னைக்கு பார்க்க போறேன்னா, வேத வசனம் முக்கியமான இந்த மாந்திரிகம் பிசாசின் கிரியை. மோஸ்ட்லி அந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இந்த மாதிரி கூட்டத்துக்கு நீங்க வருவீங்க. எப்படி இதிலேருந்து நான் விடுதலை ஆகணும், நான் எப்படி ஜபிக்கணும், என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும். நிறைய பேர் காரியம் ஊழியக்காரை தேடி தேடி வருவாங்க. நிறைய பேர் பாஸ்டர் எங்கே இருக்கிறாருன்னு. எல்லா நேரமும் பாஸ்டர் ஃப்ரீயாக இருக்க முடியாது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் என்ன பண்ண முடியாது, ஊழியக்காரங்க பிஸியாக இருப்பாங்க. நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஊழியக்கார் வந்து தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணாதான் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு. நம்ம ஜெபிச்சாவே நம்ம வாழ்க்கையில கர்த்தர் தடைகளை உடைத்து போடுவார். அல்லேலூயா. 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 நம்ம ஜெபிச்சாவே கர்த்தர் நம்ம தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அது முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெபிக்கும் பொழுது அது எப்படி ஜெபிக்கணும், இந்த பிசாசு கட்டு நம்ம ஜெபத்தினாலே எப்படி முறியடிக்க முடியும், இதுதான் இன்னைக்குடைய தலைப்பு. வசனம் போவதற்கு முன்பாக ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். முதலாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற செய்வன சூனிய கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், இவைகளை முறியடிக்க முடியுமா அப்படின்ற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். வரங்கள் பெற்றவர்கள், வரங்கள் இல்லாதவர்கள், அந்த வரங்கள் பெற்றவர்களை கிருபை உடையவர்கள் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. சில நேரங்களில் சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் நாங்கள் போகிற சபையில் நாங்கள் தினந்தோறும் போயிட்டே இருக்கோமே, வாரம் வாரம் போகிறோமே, எங்கள் ஏன் கட்டுகள் உடையல, ஏன் அந்த பிசாசின் கிரியை இருக்குன்னா, வரங்களை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்திருப்பார். ஆனால் அவர்கள் அதில் பயன்படுத்த மாட்டார்கள். ஏன் ஊழியக்காரர் பயன்படுத்த மாட்டாங்க? உண்மைதான். ஏன்னா சாதாரணமாக மெசேஜ் கொடுத்துட்டு போனோன்னா கொடுத்துட்டு போயிடலாம். அழகாக உட்காந்து தேவனுடைய வசனத்தை தியானித்து தேவனிடத்திலேருந்து வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை அப்படி என்ன பண்ணலாம், போதிக்கலாம். இது யார் வேணா பண்ணலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா நடிகர்கள், நாடக நடிகர்கள் இன்னைக்கு சுவிசேஷம் சொல்ல வந்துடுறாங்க. பார்த்தீங்களா? படத்தில் வாய்ப்பெல்லாம் முடிஞ்சு நல்ல கிளாமராக நடிச்சுட்டு வாய்ப்பு போன பிறகு நிறைய நடிகைகளும் சரி, நிறைய நடிகர்களும் சரி, நாடக நடிகர்கள் கூட சுவிசேஷம் பண்ண வராங்க. ஏன்னா வசனத்தை யார் வேணா என்ன பண்ண முடியும், போதிக்க முடியும். ஆனால் அந்த வசனத்தில் உயிர் இருக்கு. அல்லேலூயா. அந்த வார்த்தையில் உயிர் இருக்கு.
தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாருன்னா, நான் பேசுகிற வார்த்தை இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் ஒவ்வொரு இருதயத்திலையும் அந்த வசனம் என்ன பண்ணும்? உடைக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. புடமிட ஆரம்பிக்கும். யாரோ உங்களோட பேசுகிறது போல இருக்கும். இது என்னன்னா, தேவனுடைய வல்லமை அபிஷேகம் இருந்தா மட்டுமே தான் அந்த வார்த்தை ஒவ்வொருத்தர் மத்தியில ஊடுருவும். இது ஒரு வரம். அல்லேலூயா. இது யாரால, செய்தி வாசிக்கிறவர்களாலோ சினிமா நடிகர்களாலோ சொல்ல முடியாது. ஊழியக்காரர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அதே போலதான் இந்த பிசாசுகள் துரத்துவது, நோய்களை சுகமாக்குறதெல்லாம் இது ஒரு கிஃப்ட். இது கிஃப்ட் என்பது எல்லாருக்கும் கிடைக்குமானா, உலகத்தில் இருக்க கிஃப்ட் வேற, தேவனிடத்தில் இருக்க கிஃப்ட் வேற. உலகத்தில் இருக்கிறவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு, இல்ல அதிர்ஷ்டசாலிகளுக்கு, இல்ல அங்க விசேஷமான விஐபிகளுக்கு அந்த கிஃப்ட் கிடைக்கும். ஆனா தேவ சமூகத்துல யார் யாரெல்லாம் விசுவாசித்து அந்த அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த கிஃப்டை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும், பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. ஒரு கிஃப்ட் ஒரு ஆப்ரேட் பண்றோம். இப்ப செய்தி கொடுக்குறேன், நான் அழகா வந்தாங்க, செய்தி கொடுத்தாங்க, எல்லாம் பிரைஸ் லாடுமா, தலையில கை வச்சா கிளம்பி போயிடுவாங்க. ஆனா பிசாசு துரத்துற காரியம்னா அது ரொம்ப முக்கியமான காரியம். இது என்ன அர்த்தம்னா, போர் செய்வது. அல்லேலூயா. போர் செய்யற இடம் எப்படி இருக்கும்? ராஜாவின் அரண்மனை பார்த்தீங்கன்னா, ராஜாவை புகழற இடம், குறைகளை சொல்ற இடம், ராஜாவை எல்லாம் பார்க்கிற இடம், சாப்பிட்ற இடம்லாம் எப்படி இருக்கும்? சூப்பரா அழகா இருக்கும். அரண்மனை பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் அரண்மனையெல்லாம் பார்த்துருப்பீங்க? நம்ம பார்க்கலன்னா, இந்த மைசூர்லாம் போனீங்கன்னு வச்சுக்கலேன், அரண்மனையை பார்த்தாவே அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கா. இன்னும் நிறைய இடத்துல கோட்டைகள், ராஜாக்கள் வாழ்ந்த இடத்த பார்த்தா இன்னும் பிரம்மாண்டமாய் காணப்படும். ஆனா அவர்கள் போர் செய்யற இடத்த பார்த்துருக்கீங்களா? மலை, வறண்ட இடம், வனாந்தரம், காடுகள். இந்த இடம் எப்படி இருக்கும்? வண்டி ஓடுவதற்கு உண்டான இடமா இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்கும்? டீ, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வச்சிருப்பாங்களா? பட்டயம், பாம்பு. அல்லேலூயா. இன்னைக்கு போர் செய்கிற இடம் எது? போர் செய்கிற இடம் எது? இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக்கு, இப்போ பாகிஸ்தான், ரஷ்யா, உக்ரைனு, இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா வன்முறையாக இருக்கும். அப்போ வன்முறை இடத்துல என்ன இருக்கும்? இப்போ கட்டுகள் உடைக்கிற இடம், ஜெபம் பண்ணுற இடம், நல்லா துதிக்கிற இடம், பிசாசு ஓடுற என்ன இருக்கும்? 2 பேர் ஆடுவாங்க. 2 பேருக்கு அந்த பிசாசு பிரச்சனையை உண்டு பண்ணும். போர்க்களத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே கவனிச்சு பாருங்க, போர்க்களத்தில் 2 பேர் என்ன பண்ணுவாங்க? அடிபடுவாங்க, தோல்வி வருவாங்க. 2 பேர் என்ன பண்ணுவாங்க? வெற்றி பெறுவாங்க. ஒருத்தர் 2 பேர் அடிப்பாங்க, 2 பேர் வெற்றி பெறும். அதுதான் பிசாசு. 2 பேர் என்ன பண்ணும்? சில பேர் துன்பப்படுத்தி கொண்டு இருக்கும். சில இடத்துல தேவ வல்லமை பிசாசு விடுதலை ஆகி கொண்டிருக்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே, அந்த மனிதனை கர்த்தர் விடுதலை ஆக்கி கொண்டிருப்பான். அந்த இடம் எப்படி இருக்கும்னா ஒரு போர்க்களம் போலதான் இருக்கும். இதை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கங்க. நிறைய ஊழியக்காரர்கள் இதை விரும்ப மாட்டாங்க. இதனாலதான் அந்த போர்க்களத்தை பயன்படுத்த முடியல. எல்லாம் நினைக்கிறாங்க டீசெண்டா வந்துட்டு டீசெண்டா போயிடணும். இல்லை, அங்க போர்க்களம்னா என்ன இருக்கும்? ரத்தம் சிந்துதல், அழுகை, குமுறல். கடைசியா தான் என்ன இருக்கும்? வெற்றியின் சத்தம் இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இதை நிறைய பேர் ஊழியக்காரர்களும் விசுவாசியும் விரும்பாததுனால தான் இங்க நிறைய சபைகள்ல அதை பிரயோஜனப்படுத்துறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சபை, இன்னைக்கு சென்னையிலே இருக்கிற ஒரு பெரிய சபை, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சபையில் தீர்க்க தரிசனம் பேசுவாங்க. இன்னைக்கு இருக்க சென்னையிலே இருக்க ஒரு 50,000 பேருக்கு மேலே வருகிற இன்னைக்கு பெரிய பிரம்மாண்டமாக கட்டி கொண்டிருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்களுடைய ஊழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுகளை உடைக்கிறது, பிசாசு துரத்துறது, தீர்க்க தரிசனத்துக்காக டைம் கொடுப்பாங்க. இப்போ என்னன்னா அதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஜனங்கள் குமிய ஆரம்பிச்சிடுச்சு. சரி, சர்வீஸ் டைமு 1 மணி நேரம் தான், 5 மணி நேரம் சர்வீஸு. சரி, 5 சர்வீஸ், ஒரு மணி நேரம், 1 மணி நேரம்,
அங்கே ஒர்ஷிப் கிடையாது, தீர்க்க தரிசனம் கிடையாது, சும்மா பாடல், தேவ செய்தி. வந்தவங்களை திருப்திப்படுத்தும்படியாக கடமைக்கு நேராக கடந்து போயாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இது அவர்களுக்கு குற்றம் சொல்லணுமா? ஆமா. அங்க எங்க ஒருத்தர் தேவைக்கு வராங்களோ, விடுதலைக்கு, அந்த ஜனம் என்ன பண்ணணும்னா எங்க விடுதலை கிடைக்குமோ அங்க தேடி போய் ஓடிக்கொண்டே இருக்கும். முதலாவது நீங்க நம்ம கட்டுக்குள்ள இருக்கிறோம்னா நம்ம தேடி போக தேவையில்லை. நம்ம வாழ்க்கை போர்க்களமாக, நம்ம ஜெப ஐக்கியம் போர்க்களமாய் மாறணும். விசுவாசிக்கலாமே சொல்லுவேமே. அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும். முதல் நீங்க அதுக்கு ஆயத்தமாகணும், நீங்க இதற்கு தகுதி ஆகணும். அல்லேலூயா. அதை முதலாவது தெரிஞ்சுக்கணும். முதல் காரியம் நான் சொல்றது, இந்த ஜபத்திற்கு நீங்க போகும்பொழுது இது ஒரு போர்க்களம், இது ஒரு சண்டை. யாருக்கும்? பிசாசுக்கும் சாத்தானுக்கும் நமக்கும் இருக்கிற சண்டை. அந்த சண்டை போட போறோம் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு இந்த ஜபங்கள் ஆரம்பிக்கும் பொழுது உன் கட்டுகள் உடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபத்துல எப்படி கட்டுகள் உடையணும்? முதலாவது மைண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நான் சண்டை போட போறேன். ராமேன் சொல்லுவேமே. ரெண்டாவது, எங்க ஜெபம் பண்ணாலும் எந்த ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுக்கிறார்னா நம்ம எப்படியா இருக்கணும்னா சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கணும். ஜெபத்துல போய் நீ அமர்றீங்க, வீட்லயோ ஆலயத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு சமூகத்துல ஜெபம் போய் உட்காரும் பொழுது, இப்ப நீங்க உள்ள வந்து உட்கார்றீங்கன்னா முதலாவது நீங்க பண்ண வேண்டியது சுத்திகரிப்பு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஓய்வு நாளுக்கு முன்பாக நாள் சுத்திகரிப்பு நாளாய் வைத்தாங்க. இன்னைக்கு யாரும் என்ன பண்றதில்ல, ஓய்வு நாளைக்கு சரியா போக முடியல. சுத்திகரிப்பு நாள் என்ன பண்ணும்? அப்ப சுத்திகரிப்புனா என்ன பண்ணும் பாஸ்டர்? நிறைய பேர் நினைக்கிறாங்க தண்ணியை போய் தலையில தெளிக்கிறதும் தண்ணியில காலை கழுவுறதும். அது இல்ல, உன் இருதயம் சுத்திகரிக்கப்படணும். ஒரு 5 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க. நம்ம நேத்தெல்லாம் ஒரு பாவம் செஞ்சிருப்போம். சில பாவம் தொடர் பாவங்கள் நிறைய விஷயம் தொடர்ந்து ஒரு பாவத்தை விடாதபடி செய்து கொண்டு இருப்போம். சில பாவங்கள் ஏற்கனவே செய்திருப்போம், சில பாவங்கள் அறியாமல் செய்திருப்போம். என்ன பாவங்கள்? 3 விதம் பாவத்துல. என்ன? ஒன்று தொடர்ந்து செய்யற பாவம், நம்மளால அதை விடணும்னு நினைச்சா விட முடியாது. இன்னொரு பாவம் நேற்று சமீபத்தில் ஏற்படுகிற ஒரு பாவம். எக்ஸாம்பிள், தொடர்ந்து பாவம்னா சிகரெட் அடிக்கிறவங்க தொடர்ந்து அடிச்சுக்கொண்டே தான் இருப்பாங்க. தண்ணி அடிக்கிறவங்க தொடர்ந்து அடிச்சுக்கொண்டு அவங்க நிறுத்த முடியாது. சினிமா பார்க்குறவங்க தொடர்ந்து பார்த்து கொண்டே தான் இருப்பாங்க. பொய் சொல்கிறவங்க பொய் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. கோவப்பட்டு சண்டை போடுறவங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இச்சையாய் இன்னொருத்தரோட ராங் ரிலேஷன்ஷிப், நேசிக்கிற தவறான நேசிப்பு, இதை மாற்ற நினைப்பீங்க, மாற்ற முடியாது. தவறான படங்கள் பார்க்கறது மாற்ற நினைக்க மாற்ற முடியாது. தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருப்பான. சபைக்குள்ளே வருவோம், இது தொடர் பாவம். சமீபத்தில் வர பாவம், நேற்று யாரையா திட்டிருப்போம், நேற்று ஏதாவது ஒரு தவறான கண்ணில் பார்த்துருப்போம், காதில் கேட்டிருப்போம், அதற்கு நம்ம இருதயங்கள் செவி கொடுத்துருக்கோம். பார்க்கக்கூடாததை நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்கும்படியாக செயல்பட்டிருப்போம். மற்றவர்களை துன்பப்படுத்தியிருப்போம், பொய் சொல்லியிருப்போம். அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? இது சமீபத்தில் வர பாவம். இன்னொரு பாவம், உங்களை அறியாமையே செய்வீங்க. டென்ஷன் ஆகி கோவப்பட்டு டப்புன்னு ஒருத்தரை திட்டிடுவீங்க. பட் நீங்கள் திட்டினது உங்கள் தாயாக இருக்கலாம், உன் பிள்ளையா இருக்கலாம், உன் மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், உன் உறவுகளாக இருக்கலாம். ஆனால் அந்த கோபத்தில் ஏதோ உங்களை அறியாமல் ஒரு பாவம் செஞ்சிருவீங்க. ஒரு இருதயம் உடைக்கப்பட்டிருக்கோம். அது நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சு கொண்டே இருப்போம். இந்த மாதிரி பாவங்களை முதலாவது சபைக்குள்ள உள்ள வந்த உடனே நான் கட்டுகளை உடைக்கணும், எனக்குள்ள இருக்கிற சாத்தான் என்னை விட்டு போகணும், என் மாந்திரிக கட்டுகள் உடையணும், என்னுடைய சாப கட்டுகள் உடையணும்னா கண்ணை மூடி முதலாவது பாவ அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. கண்ணை மூடி அப்படியே முதலாவது நம் கண்களை மூடி, நேரில் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு ஜனமே, கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக. அப்பா, தெரிஞ்சு தொடர்ந்து நான் செய்து கொண்டிருக்கிற பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. அப்பா, நேற்றைய தினம் இந்த இப்படிப்பட்ட பாவங்களை செய்தேன் அப்பா. நான் பார்க்கக்கூடாது பார்த்தேன், கேட்கக்கூடாது கேட்டேன்.
அப்பா என் பார்வையும் நடத்தையும் அப்பா கடந்த வாரம் முழுவதும் பாவத்தோடு இருந்தேன், என்னை மன்னிங்க. சில பாவங்களை தெரியாமல் செய்திருப்பேன், என்னை மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. எல்லாம் கேளுங்க கேளுங்க, கண்களை மூடி. நேரில் பார்க்கிறவர்களும் இந்த ஜெபத்திற்காய் ஒப்பு கொடுங்க. நீ ஜெபிக்கும் பொழுது முதலாவது நீ சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தோடு சுத்திகரி. தொடர்ந்து பாவம் செய்து கொண்டேதான் இருப்ப. பிசாசு பேசுவோம் இருதயத்துல, நீ இந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கிற, எப்படி உன் ஜபத்தை கர்த்தர் கேட்பார், நீ ஜபம் பண்றது வேஸ்ட், முதல்ல அந்த பாவத்தை விடுன்னு சொல்லிட்டு பிசாசு பேசிக்கொண்டே இருக்கும். உடனே நீ ஜபத்தை விட்டுட்டு என்ன பண்ணுவ? அந்த பாவத்தோடு தான் தொடர்ந்து இருப்போம். கர்த்தர் உன் பாவத்தை மன்னிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ பாவ அறிக்கை செய்கிறேன்னா, இதுவரை செய்த பாவங்கள் இன்றோடு முடிந்தது. அல்லேலூயா. இன்றோடு அது முடிஞ்சிச்சு. பிசாசு 1000 சொன்னாலும் சரி, இன்னைக்கு நான் சுத்திகரிக்கப்பட்டவன். சொல்லுங்களேன். சில பாடல்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபுல் பாட்டு பாடணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய மனசு எப்படின்னா, வார்த்தைகளை மறந்துடுவோம், பாடலை மறக்க மாட்டோம். அந்த பாடல்களில் இருக்கிற வரிகளோடு நீங்க உணர்ந்து ஒரு சில பாடலை பாடும்பொழுது அந்த ஜபத்தை நீங்க செய்தது போல ஆயிடும். அல்லேலூயா. சுத்திகரிங்க சுத்திகரிங்க. எனக்கு எப்படி ஜபம் பண்ண தெரியலையே, இந்த பாட்டு பாடு, அவ்வளவுதான். சுத்திகரிங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன கழுவுங்க, அவர் ரத்தத்தினால கழுவுறது. முதல்ல நம்ம கிளீனான மனிதனா மாறணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நம்ம பொங்கல்லாம் இப்போ வருது, பொங்கல் செய்யணும், பிரியாணி செய்யணும். என்ன பண்ணியிருப்பீங்க? அரிசி வாங்கின உடனே அப்படியே தூக்கி என்ன பண்ண மாட்டோம், போட மாட்டோம். முதல்ல ரேஷனில் கொடுத்த அரிசி அப்படி தான் இருக்கும், அழுக்கும் குப்பையாக தான் இருக்கும். நான் கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்களே, நம்ம என்ன பண்ணணும்? நல்லா கழுவி, அந்த கழுவுறது தான் நம்மள முதலாவது. நல்ல ஒரு உணவை கொடுக்கணும்னா அதை சுத்திகரிக்கிறோம், நல்லா கழுவுறோம். அது கேரட்டாக இருக்கட்டும், விசேஷமான ஆப்பிளாக இருக்கட்டும், அது விளைச்சலாய் வரும்பொழுது அழுக்குமாக தான் வரும். அதை நம்ம சாப்பிடும் பொழுது அது ஆப்பிளாக இருக்கட்டும், விசேஷமாக இருக்கட்டும், விசேஷமான கேரட்டாக இருக்கட்டும், அது மண்ணிலேருந்து வந்திருக்கு, அது முதலாவது க்ளீன் பண்ணணும். இல்லையா? ஆப்பிள் சாப்பிட்டா உடம்புக்கு சக்தி தான், ஆனால் அது அழுக்கோடு இருந்தால் சாப்பிட்ட சக்தி இல்லை, அது கழுவணும். முதலாவது உன் ஜபங்கள் கேட்கப்படும் தான், ஆனால் சாதாரணமாக இல்லை, நீ கழுவப்பட்ட பிறகு நீ பண்ணுற ஜபங்கள் ஒவ்வொன்றும் கேட்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு எந்த சபைக்கு, நீங்க எந்த சபைக்குலேருந்து, நிறைய சபையிலேருந்து வரலாம், எந்த சபைக்கு முதலாவது என்ட்ரி ஆகுறீங்க, ஞாயிற்றுக்கிழமையோ மற்ற நாள் உள்ள என்ட்ரி ஆன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பாட்டு வந்து நம்ம விஐபி மாதிரி சபை நடக்கும், அப்படியே என்ன பண்ணும்? சில மாடு பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் வரும், இந்த கிராமத்து சந்தைகளில் பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் டைட்டாக இருக்கும், மக்கள் நடமாட கூட என்ன பண்ண வழி இருக்காது. அதில் சில எருமை மாடு மாதிரி வரும், இல்லை மாடு வரும், அப்படியே யார் என்ன பண்ண தெரியாது, அது பாட்டு எல்லாம் தட்டிட்டு அதுக்கு தேவையான சாப்பிட்டு அது பாட்டுன்னு போகும். இந்த கோயம்பேடு பேர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மார்க்கெட்டு உள்ள அந்த மாடுங்க உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஆள் இருக்காங்கலாம் தெரியாது, இருக்கிறத எடுத்து அதுக்கு தேவையான சாப்பிட்டு அது பாட்டுன்னு போகும். நம்ம மாடு இல்லைல்ல, நம்ம விசேஷமானவர்கள். இப்போ சபைக்குள்ள உள்ள வரும்பொழுது, எந்த சபைக்குள்ள உள்ளே போனாலும் உங்களுக்கு தெரியணும், நான் சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயா. தேவன் சுத்திகரிப்பார், உண்மைதான். ஆனா நீங்க கேட்டாதான் கர்த்தர் செய்வார். தட்டுங்கள், கேளுங்கள். அல்லேலூயா. நான் உள்ள வந்து உட்காந்துட்டேன்பா, கார் வாஷ் பண்ற இடத்துல, பைக் வாஷ் பண்ற இடத்துல நம்ம எடுத்துன்னு போய் கொடுத்தாலும், அந்த வண்டி எடுத்துன்னு போய் தண்ணி போற இடத்துல என்ன பண்ணணும்? நம்ம போய் வச்சாதான் சரியாகும். மொபைலை சர்வீஸ் பண்ணணும், சர்வீஸ் பண்ண வீட்டில் வச்சிருந்தா கிடையாது, போய் சர்வீஸ் பண்ணணும். நீங்க சபைக்குள்ள உள்ள வருகிற எல்லாரும் சுத்திகரிக்கப்படுகிறவர்கள் அல்ல, சுத்திகரிக்கப்படுகத்தக்கதாக நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நீங்க சுத்திகரிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. எல்லார் பாவங்களையும் தேவன் மன்னிக்கிறவர் தான், ஆனா தானாகவே தேவன் மன்னிக்கிறவர் இல்ல. யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கிறீர்களோ அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி வராமன்னு சொல்லுவோமே, 3 அல்லேலூயா சொல்லுவோமே. எப்படி? யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கிறீர்களோ அவர்களை தான் என் தேவனாகிய கர்த்தர் மன்னிக்கிறார். ஸோ இப்போ முதலாவது சபைக்குள்ள உள்ள வந்தாச்சு. இல்லை, ஜெபம் பண்ணுவதற்கு முன்பா, அது எந்த ஜெபமா இருந்தாலும் சரி, நீ காலை ஜெபம், மாலை ஜெபம், நைட் ஜெபம்,
எந்த ஜெபம் வந்தாலும் ஜெபம் பண்ண உடனே என்ன பண்ணணும்? பண்ணுவதற்கு முன்பாக கண்ணை மூடி. எவ்வளவு நேரம் பாஸ்டர்? நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்றனா சுத்திகரிப்பு 10 நிமிஷம் பண்ணணும். நேத்தே பாவ மன்னிப்பு கேட்டேனே, நேத்து ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு வந்திருப்பீங்க, இல்ல காலைல ஒரு ஜெபம் பண்ணிருப்பீங்க, திருப்பி ஈவினிங் ஜெபம், திருப்பி சுத்திகரிப்பா. ஆமா, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் வசனம் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்போ முதலாவது கட்டுகளை உடைக்கிறோன்னா எல்லாரெல்லாம் போய் கட்டு உடைக்க முடியாது. நீங்க சுத்திகரி. நான் விசுவாசிட்டேன், கர்த்தர் வரம் கொடுத்துட்டாருன்னு. 4 பிள்ளைங்க சபையில் இருக்கு. அந்த பிள்ளைங்க எப்போ ஏற்கனவே கடந்த வாரத்தில் ஒரு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாரு. நம்ம சபையில் ஜெபிக்கிற பிள்ளை ஒரு 3 பிள்ளைங்க ஆடுது இஷ்டத்துக்கு, பேய் மாதிரி. நான் யோசிக்கிறேன், நான் ஜெபம் நடத்துறேன்னு. அப்போ இந்த பிள்ளை நல்லா கைத்தட்டி அபிஷேகத்தில் பாடிச்சு. அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அந்த பிள்ளை ஆட ஆரம்பிச்சிச்சு. ஒன்று நான் சரியா ஜெபம் பண்ணலையா, இல்லை அவர் நல்லா வல்லமையா ஜெபம் பண்ணாரா? ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அல்லேலூயா. நான் கர்த்தரிடத்துல போய் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த மாதிரி பிசாசு துரத்துற வரம் வேணும், வல்லமை வேணும். நான் அந்த ஊழியக்கார்ட்ட கேட்குறேன். ஊழியக்காரர் பார்த்துட்டு, ஐயா உங்ககிட்ட இருக்கிற வரம் மாதிரி எனக்கும் வேணும், நான் என்ன பண்ணணும்? அதற்கு அந்த ஊழியக்கார் புசுக்குன்னு சொல்லிட்டாரு, ஐயா இது எல்லாருக்கெல்லாம் கிடைக்காது. நான் பல வருஷமா என் ஊழியக்காரோடு நான் வந்து 35 வருஷமா ஊழியம் பண்ணேன். அதனால கொஞ்சம் கிரிய, நீங்க இப்பதான் ஊழியத்துக்கு வந்து ஒரு வருஷம் கூட ஆகல, அவங்களுக்கெல்லாம் இந்த வரங்கள்லாம் கிடைக்காது. நான் சும்மா விடல, தேவனத்தில் போய் நைட் ஃபுல்லாக ஜெபம் பண்ணேன். நீங்க தானே என்ன அடிச்சிங்க, ஏன் இந்த வரம் எனக்கு கிடையாது? பிசாசை நான் என்னால் துரத்தணும். பிசாசு உமக்கு பிடிக்கலன்னா எனக்கும் பிடிக்காது. அல்லேலூயா. நீங்க நேசிக்கிறீங்க, நானும் நேசிக்கிறேன். நீங்க நேசிக்கல இல்லாண்டவரே, நானே நேசிக்கல, அதை துரத்தணும், எனக்கு வழி கொடுங்க. நான் பல வருஷம் 35 வருஷம்லாம் என்ன பண்ண முடியாது, என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஊழியத்துக்கு அரைக்கிறீங்கன்னா எனக்கு உடனே கொடுங்க, இல்லைன்னா நான் ஊழியம் செய்யல. சொல்லி முடிச்ச பிறகு என்ன பண்றாரு, அன்னைக்கு நைட்டு ஜெபம் பண்றேன். 1 மணிக்கு அப்பதான் ஊழியம் ஆரம்பிச்சிட்டோம். என் மனைவியும் அம்மா என்ன பண்றாங்க, யாரோ ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்கு மேலே வேலை செஞ்ச அந்த கொத்தனார் என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு நைட் இட்டுன்னு வராங்க 1 மணிக்கு. நான் கேட்குறேன், அம்மா இப்போ தான் நம்ம ப்ரேயர் ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே ரொம்ப ஓவராக பண்ணுறோமே, 1:30 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து நிற்கிறீங்களேம்மா, நீ இப்போ ஊழியக்காரன், ஜெபிக்கணும். சரி கண்ணை மூடி ஜெபிக்க. நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கேன், கர்த்தர்கிட்ட பிசாசை ஓட்டுற வரம் வேணும்னு. அந்த ஊழியக்காரர் என்ன சொல்லிட்டாரு, வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல ஒரு 35 இயர்ஸ் என்ன பண்றாரு, அவர் வந்து அவர் பெற்றுக்கொண்டதை சொன்னார். நான் என்ன சொல்றேன், நான் விசுவாசிக்கிறேன், என்னை அழைச்சவர் தேவன். அல்லேலூயா. தேவன் நான் இயேசு நாமத்தில் எதை கேட்டாலும் தர முடியும். பிசாசு ஓடாதா? ஓடி போயிட்டு என்ன பண்ற, ஜெபிச்சுட்டு அழுதுட்டு ஜெபிச்சுட்டு இருக்க. கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு நான் தெரியல எனக்கு, ஆனால் கொடுத்துட்டு இருக்கார். வீட்டில் உள்ள 8 ரூபா ஹாலில் இருக்கிறேன், நான் உள்ள ரூம்லேருந்து வரேன், திட்டிகிட்டே இருக்கிறேன். எங்கள் அம்மா, ஏம்மா இப்போ நாளைக்கு ஜெபம் பண்ணலாமா, நான் இப்போ தான் ஜெபம் பண்ண தூங்குற டைம்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த அம்மா உள்ளே வந்துட்டாங்க. இப்போ திட்ட முடியாது, இப்போ ஜெபம் பண்ணணும். சரி கண்ணை மூடுங்க, ஜெபம் என்ன பண்ணுது என்ன, இல்லை உடம்புலாம் ஒரு மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது தெரில, ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கணும். ஹாஸ்பிட்டல் போனீங்களா? இல்லை இப்போ 1 மணி நேரம் தான் அப்படி இருக்கீங்க, இப்போ ஹாஸ்பிட்டல் போகல, நாளைக்கு தான் போகணும். சரி கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணல. நான் கண்ணை மூடுறேன், ஜெபம் பண்ணலை ஒன்றும். அல்லேலூயா. கண்ணை மூடிட்டு சும்மா தான் நிற்கிறேன். முன்னாடி இருந்த 2 பேரும் கீழே விழுந்து ஆடுறாங்க. எனக்கு பேயினா பயம். எங்க வைஃப் வந்து என் கையை பிடிச்சி என்னங்க பண்ணுறீங்க, நிறுத்துங்கன்றாங்க. நான் ஒன்றுமே பண்ணல, நான் கண்ணை மூடிட்டு தான் ப்ரேயர் பண்ணலான்னு முயற்சி பண்ண, ஜெபம் பண்ணிட்டு படுக்க போகிறேன். அந்த படுத்த உடனே கொஞ்சம் தூக்கம் வரும் பார்த்தீங்களா, அது வந்து சொர்க்கத்துக்கு மேலேயானது. அந்த தூக்கத்தில் எழுப்பி வந்தாங்க. முதல் நான் தெளிவாகணும். கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அமைதியாக நிற்கிறேன். அதுக்குள்ளே அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க என்னவா பண்ணுறீங்கன்னு. அப்போ தான் கண்ணை திறந்த பிறகு முன்னாடி 2 பேரும் ஆடின்னு இருக்கிறாங்க. எனக்கு பயம், கொஞ்சம் ஒதுங்கி வரேன். எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, குழந்தைங்களாம் உள்ளே இருக்கு, இங்கெல்லாம் பேய் ஓட்டாது. நான் எங்கே ஓட்டுறேன், அதில் தானாக ஓடுது. இப்போ ஒரு வார்த்தையை வர சொல்ல, குழந்தைங்களா இருக்கீங்க பண்ணாதுன்னு ஒன்றும் ஒரு பயம் வந்துச்சு. அல்லேலூயா. என்ன பண்ண தெரியும், நான் சொல்கிறேன், நான் ஒன்றுமே பண்ணல, அதுவே ஆடுது.
அப்பதான் தெரியுது கர்த்தர் வரத்தை கொடுத்துட்டார். அல்லேலூயா. இப்ப என்ன பண்றது தெரியல, ஜெபம் பண்றேன், எனக்கு ஜெபம் பண்ண தெரியல, கை வைக்க பயம் அவர்கள் மேல. உடனே என்ன பண்ற, சரிம்மா காலைல வரலாமா போங்கன்ற, கொஞ்சம் தூரம் இப்படி நான் கொஞ்சம் உள்ளே போனோன்னு அவங்க நார்மல் ஆகிட்டாங்க. போகும்போது சொன்னால் இப்போ உடம்பு வலிலாம் இல்லை, ஆனால் எனக்குள்ளே ஓடினே இருக்கு, இது என்ன பண்ணுறதுன்னு. இப்போ அடுத்த நாள் ஏற்கனவே போன வாரம் வந்து பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனார். என் சபையில் இருக்க ஒரு 3 பிள்ளைங்க இருக்கும்ல, கூப்பிடுவா, நீ ஆடின இல்லை, இப்போ நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன், நீ ஆடுறியா பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணணும்ல. அந்த பிள்ளை மேலே என்ன பண்ணுறேன், தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணுறேன். எனக்கு வந்து என்னன்னு தெரியல, தெரிஞ்சதெல்லாம் போட்டு என்ன சொல்லுவாங்களே சூமந்திர காளி அப்படி என்னென்னமோ சொல்லி, அதுக்கு பதில் ஏசப்பா பேர் என்ன, ரத்தத்தால் உடைக்கிறேன் பிசாசு போ என்னென்னமோ அந்த பாஸ்டர் என்னென்ன சொன்னார் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. சொல்ல அந்த என்னம்மா ஏதாவது தெரியுதா, ஒன்றும் தெரிலண்ணா. யாரு எங்க மனைவியும் உற்சாகமாக இருந்தவங்களுக்கு அப்படியே சார்ஜ் போச்சு. 5 நிமிஷம் 10 நிமிஷமா போயினுக்குது. நானும் சும்மா இருக்க பிள்ளை என்ன பண்ணுகிறேன், அவர் கை அப்படி நீட்டின உடனே உழுந்த ஆவி நான் ரொம்ப நேரமாக ஆட்டின்னு இருக்கேன். விசுவாசம் குறையுது. ஆண்டவரே என்ன ஆண்டவரே, அங்கே நேற்று நைட்டு ஏதோ பண்ணீங்க, இன்னைக்கு ஒன்றும் பண்ண மாட்டீங்க, கை எடுத்தால் தான் ஜெபிக்கணுமா, கை வைக்கணுமா வைக்கக்கூடாதா தெரியல. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுக்கிறேன், என் கை ஏதோ கை மேலே ஒரு 20 கிலோ கல்லை தூக்கி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி என் கை வெயிட் ஆகுது, கை வலிக்குது. என் கை வலிக்க அந்த பிள்ளை ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகுறா. அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரியாக்ட் ஆச்சு, அந்த மாதிரி அந்த பிள்ளை ரியாக்ட் ஆகி உள்ளேருந்து என் மேலே கையெடு, நான் போயிடுறேன், என் மேலே இருந்து கையெடு, நான் போகிறேன்ட்டு கையை எடுக்க சொல்லுது. என் கை என்னால் நிற்க முடியல, கையை எடுத்துட்டேன், அந்த பிள்ளை பொத்துன்னு விழுந்து போயிடுச்சு. என் கை வலி தாங்க முடியல. ஒய்ஃப்ட்டு சொல்ல, அம்மா கை வலிக்குது. எங்க வரங்கள் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தர் மேலே கை வைக்கக்கூடாதுங்க அப்படின்னு மனைவிக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு யாராவது ஊழியக்கார் சொல்லியிருப்பாங்க, அதை அப்படியே என்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா என் மேலே பாசம் இல்லை, வலி தாங்க முடியல, 2-3 நாள் வலி, செம்ம வலி கை. இனிமேட்டு யார் தள்ளியாவது கை வைப்பேன் நான், கை வலி. அப்புறம் தான் ஒரு ஊழியக்காருக்கு கால் பண்ணி சொல்கிறேன், ஏன் பாஸ்டர் வலிக்குது. பாஸ்டர், பிசாசு சும்மா கிடையாது, ஒருத்தன் குடும்பத்தையே அழிக்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ வல்லமையாக இருக்கும். நீங்கள் எடுத்துன்னு போய் டக்குன்னு எடுத்துன்னு போயிட்டு வைக்கிறீங்க, ஏன் வைக்கக்கூடாதா பாஸ்டர். விசுவாசம் இருக்குது, தப்பு இல்லை, ஆனால் பிசாசுக்கு நீ யாருன்னு தெரியும். அல்லேலூயா. நீ யாரு, உங்கள் அப்பா யாரு, நீ எப்படிப்பட்டவன் எல்லாம் தெரியும். அப்போ நீ முதலாவது என்ன பண்ணணும், சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளையாய் மாறணும். அல்லேலூயா. என்ன பண்ணணும், முதல் நல்லா ஜெபம் பண்ணுறதுக்கு நல்லா பாவ அறிக்கை செஞ்சுட்டு கையை வைங்க, அப்புறமேட்டு பாருங்க அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. உடனே என்ன பண்ணா, வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் தானே யாரையாவது திட்டிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். உடனே வேலைக்கு லீவ் போடும்போது என்ன சொல்லியிருப்போம், செத்து போன அப்பாவையும் செத்து போன தாத்தாவை பலமுறை சாவச்சிருப்போம். இதெல்லாம் நம்ம சாதாரண நினைப்போம், இதுவும் பொய். பாட்டியம்மா எவ்வளோ நாள் தான் சாவடிக்கிறது. 2வது வயிற்று வலி, அடிக்கடி தெரிஞ்சது வயிற்று வலி, தலைவலி, யாரோ ஊரில் செத்துட்டாங்க, இல்லை உடம்பு வலி, ஏதாவது ஒரு பொய் சொல்லுவோம். லேட்டாக வந்ததுக்கு பஞ்சரு, பஸ்ஸு லேட்டு, டிராஃபிக், ஏதாவது ஒரு காரணம். சின்ன பொய் கூட தேவனுக்கு என்ன இருக்கும், பிரியமில்லாத காரியம். நீ பரிசுத்தம் ஆனாதான் கர்த்தர் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. உன் வார்த்தைக்கு அங்கீகாரம் இருக்கும். அடுத்த வாரம் நான் ஜெபிக்கணும், அடுத்த நாள் ஜெபிக்கணும், இவர் சொல்லிட்டார்ல, உடனே டெஸ்ட் பண்ணணுமா, நாளைக்கெல்லாம் இல்லை, திருப்பி அந்த பிள்ளையை கூப்பிடுற, நல்லா கத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க. இப்போ போய் எடுத்து தலையில் கையை வைக்கிறேன், என் கை வலிக்கல. இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளையை விட்டு இந்த ஆவிகள் வெளியே போட்டோன்னு பொத்துன்னு போகுது. அல்லேலூயா. என்ன வித்தியாசம், சுத்திகரிப்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சுத்திகரின்றது ரொம்ப முக்கியம். 2வது, இந்த கட்டுகள் உடைப்பதற்கு ஜெபத்தில் இயேசுவின் ரத்தத்தினால் அவர் ரத்தத்தை பயன்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நான் ஜெபம் பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தணும். பிசாசு எதை பார்த்து பயப்படும். நான் கையை வச்சேன், அந்த பிசாசு ஆடுந்து, ஆனால் அதை இரிட்டேட் பண்ண. இப்போ எப்படின்னா, ஒருத்தர் வலி கொடுப்பதற்கு என்ன செய்யணும், குண்டு ஊசியை எடுத்து குத்தலாம், ஊசி எடுத்து குத்தலாம், வலிக்கும் இல்லை.
பிள்ளைங்களுக்கு ஊசினா பயம், பரம்பு எடுத்தா பயம். அல்லேலூயா. வேற என்னென்னலாம் வலிக்கும் உங்களுக்கு? எதாவது பண்ணால் வலிக்கும்? கில்லுனா வலிக்கும், உடம்ப கட் பண்ணா வலிக்கும், இல்லை பஸ்ஸு கடையில் போய் உட்காந்தா வலிக்கும், ட்ரெயின் கடையில் போய் உட்காந்தா வலிக்கும். உண்மைதான். நம்மளுக்கு வலி உண்டாக்கத்தக்கதாக எதெல்லாம், ஐயோ ட்ரெயின் கடையில் போய் படுப்போமா பாஸ்டர், ஆனால் ஊசி எடுத்து குத்துக்கிறீங்களா? சுகருக்கு பயப்படும். சின்ன வயசில் சுகருக்கு என்ன பண்ணிடுவாங்க, டெய்லியும் குத்தி குத்தி. சில பேர் பார்த்தீங்கன்னா வயிற்றில் இன்னும் அந்த இன்சுலின் போட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் அவங்க சிறு வயசில் பார்த்தீங்கன்னா ஊசினா பயமாக தான் இருந்திருக்கும். யாருக்கும் ஊசினா இன்ட்ரெஸ்டாக லட்டு சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்க, எல்லாருக்கும் கஷ்டம்தான். ஆனால் வேறு வழி இல்லை, குத்திட்டு தான் இருப்போம். இதை டெய்லியும் கொடுப்போம். டெய்லி இருதயத்தை கட் பண்ணணும்னா ஒத்துப்பீங்களா? அதே போல தான் பிசாசுக்கு தாங்க முடியாத வலி வேதனை உண்டு. எதனாலன்னா சில வார்த்தைகள்னால. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால. அப்ப அந்த பிசாசை பார்த்து என்ன சொல்றேன், இயேசுவின் நாமத்துல சொல்றேன், சரியா ஆட மாட்டுது. இயேசுவின் ரத்தத்தினால சொல்றேன், அதுக்கு அதிகமாக ஆட ஆரம்பிக்குது. அப்போனா ஏதோ ஒரு காரியம் ரத்தத்துக்கு உண்டு. இயேசுவின் ரத்தத்தினால நம் விடுதலையாக்கப்பட்டோம். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. இதை நம்ம சொல்றோம். சில பேர் வசனத்தை எழுதி ஒட்டிப்பாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். வார்த்தையை பயன்படுத்தணும். ஜெபம் பண்ணும் பொழுது, ஏசப்பா உங்களோட ரத்தத்தினால என்ன பண்ணுங்க, வேலி அடைங்க, பாதுகாத்தரலும், ப்ரொடெக்ஷன். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, நான் இப்பயும் சொல்றேன், போர்க்களத்தில் உன் கைகளில் துப்பாக்கி AK-47 இருக்கு, ஒரு கன்னு இருக்கு, துப்பாக்கி இருந்தா நீ ஜெயிச்சிட மாட்ட. எதிரி கையில் ஒன்றும் இல்லாமல் உங்ககிட்ட துப்பாக்கி இருந்தா நீ ஜெயிச்சிடுவ. எதிர்கிட்டையும் பீரங்கி இருக்கு, இல்லை பெரிய ஒரு துப்பாக்கி வச்சிருக்கிறான், நீ பல விதத்தில் நான் சண்டை போடுற ஆளு. அவங்க கிட்டே துப்பாக்கி கிட்ட இருக்கு, ஒன்றை துப்பாக்கி இருக்கு, யார் ஜெயிப்பா? இதான் கஷ்டம். ப்ரொடெக்ஷன், கேடயம். அந்த காலத்து கத்தி சண்டை போடும்போது இட்லி தட்டு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எதுக்கு அந்த இட்லி தட்டு? வர கத்தியில அடிக்கும் பொழுது தடுக்கிறதுக்கு, நம்ம அட்டாக் பண்றதுக்கு. நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியாது. அதே போல புல்லட் ப்ரூஃப். இப்போ இருக்க இராணுவத்தின் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த வண்டியில் வந்து ஃபுல்லாக புல்லட் ப்ரூஃப் வச்சுருப்பாங்க. அவங்க தன்னிச்சையாக அவங்க சண்டை போடுறாங்கன்னா, அவங்க போட்டிருக்க உடை ஃபுல்லாக புல்லட் ப்ரூஃப். சாதாரண புல்லட் என்ன பண்ணாது, அவங்களுக்கு துளைக்காது. இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க, ஒரு கூடாரத்துக்குள்ளே இருக்காங்கன்னா, அந்த கூடாரம் முழுவதும் புல்லட் ப்ரூஃபாய் பாதுகாக்கப்பட்டதாய் அது காணப்படும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்போ நீங்கள் பெரிய பிசாசத்தில் சண்டை போடும் பொழுது முதல் சுத்திகரிப்பு நான் சொல்லிட்டேன். மூணாவது பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புக்கு தான் இயேசுவின் ரத்தத்தினால, அல்லேலூயா, அக்கினினால. நெருப்பை பார்த்தா அதுக்கு பயம், தேவன் நெருப்புக்காக. ஏன்னா தேவன் நெருப்பை எதற்காக வைத்திருக்கிறார்னா, பிசாசை நரகத்தில் சுட்டரிப்பதற்காக வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவரே என்னை பாதுகாத்தரல சொல்லுங்க. நீ ஜெபம் பண்றன்னா பாதுகாப்பு இல்லாம பிசாசு தலையில கையை வச்சுன்னா என்ன ஆயிடும்? ஏன் கை வலி ஒரு வாரமா. யாரோ ஒருத்தர் என்கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு பிரதர் என்கிட்ட கால் பண்ணார், ஐயா ஏன் இந்த வாரம் வரல சர்ச்சுக்கு அப்படின்னு. இல்லை பாஸ்டர், எங்கள் ஆஃபீஸில் எனக்கு இங்கே கூட்டத்துக்கு வர எனக்குள்ள செம அபிஷேகம். எங்கள் ஆஃபீஸில் ஸ்டாஃப் ஒருத்தவங்களுக்கு தலைவலின்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அவங்களுக்காக தலையில் கை வைக்கல பாஸ்டர், ஆனால் ஜெபம் பண்ண கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு தலைவலி போயிடுச்சு. ஆனால் எனக்கு 2 வாரமா தலைவலி. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், தலைவலிக்கு இனிமேட் என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்க கூட முடிவு பண்ணிட்டேன். அடுத்தது எனக்காக வீட்டில் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் தான் சொன்னாங்க. பாஸ்டர் கவலையா இருக்கேன், நானும் அவங்களுக்காக ஆண்டவரே அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், அவங்கள பாதுகாங்க, அவ்வளோதான் சொன்னேன். எனக்கு என்ன இருக்குன்னா, ஆஃபீஸ் பில்டிங் மேலேருந்து கீழே குச்சிடலாமா என்ன வருது? யாருக்கு? ஜெபம் பண்றவருக்கு. திடீர்னு இந்த ஆஃபீஸில் மொட்டை மாட்டில் ஏறு, கீழே உடுதி, ஏறு செத்துரு, ஏறு செத்துரு, ஏறு செத்துரு, இதே பிரச்சனை. வீட்டில் போனாலும் ஆஃபீஸில் போனாலும் ஏதோ ஒரு சண்டை. ஆனால் அவருக்கு வீட்டில் பெரிய சண்டைகள்லாம் எதுவும் இல்லை. இவருக்கு யோசிச்சார், போன 2 நாளுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுமே, அவங்கள கூப்பிட்டு, அம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை? தெரியலங்க சார், 1 மாசமா இந்த பில்டிங்லேருந்து கீழே குச்சிடலாமான்னு எண்ணம் இருந்துட்டே இருந்தது. இப்போதான் எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணதுலேருந்து அந்த எண்ணம் இல்லை. அப்போதான் தெரிஞ்சது, ஐயோ அந்த எண்ணம் எனக்கு உள்ள வந்துடுச்சு.
என்னன்னு பார்த்தா ஒரு ஆவி உழுந்து செத்து போன ஆவி அவங்க உடம்புல இருந்திருக்கு. இப்போ ஒரு ஜெபம் பண்ணியிருக்க கொடுல ஜெபம் பண்ணது அவங்களுக்கு விடுதலை ஆனோம். அந்த அட்டாக் இவங்களுக்குள்ள விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. பாதுகாப்பு இல்லாம கையை வச்சோம் காலி. அப்போ பிசாசு கட்டுகளை உடைக்கணும்னா ஆண்டவரே பாதுகாப்புனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? பைபிளை தூக்கி தலையில வை, தொடப்பத்தை தூக்கி காலில் வை, ஒத்த சில்பரை எடுத்துன்னு போய் பக்கத்துல வை. வேற என்னமா பண்றோம்? பிரேயரே ஆயில் பாஸ்டர், தலக்காணி கீழவே இருக்கும் பாஸ்டர். ஜெபம் சிலுவை போட்டு பாடு. சிலுவை போட்டியா? போடல, தப்பு. சிலுவையில தேவன் இல்லை, அவர் அடையாளம். மலையிலோயா விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அப்ப என்ன பண்ணும் பாஸ்டர்? பாதுகாப்புனா என்ன? ஜெபம் என்னெல்லாம் தேடாத, விசுவாசம் வார்த்தையில் இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கும். கண்ணை மூடி ஆண்டவரே என்னை பாதுகாத்துறலாம். நான் சொல்ற ஜெபத்தை அப்படியே நீங்க கண்ணை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். எசப்பா, உங்களோட ரத்தத்தினால என்னை வேலி அடைங்க, என் வீட்டை வேலி அடைங்க, என் வீட்டை சுத்தி பாதுகாத்துறலாம். 2-3 தேவ தூதர்களை அனுப்புங்க. அப்பா, அந்த தேவ தூதர்கள் என் குடும்பத்தை வேலி அடைக்கட்டும், என்ன வேலி அடைக்கட்டும், என் வேலை சனத்தை வேலை அடைக்கட்டும். உம்முடைய அக்கினியினால, உம்முடைய ரத்தத்தினால, உம்முடைய வல்லமையினால, உம்முடைய கிருபையினால எங்களை வேலி அடைத்தரலும், என்னை பாதுகாத்தரலும். என்னை சுத்திகரிங்க, என்னை ப்ரொடெக்ஷன் பண்ணுங்க, என்னை பாதுகாத்தரலும். நான் ஜெபம் பண்ணும் பொழுது என் பிள்ளையை பாதுகாத்தரலும், நான் ஜெபம் பண்ணும் பொழுது என் கணவனை பாதுகாத்தரலும். நான் ஜெபம் பண்ணுகிறேன், என் கடைய, என் வியாபாரத்தை, என் வேலை ஸ்தலத்தை, என் குடும்பத்தை, என் ஊழியத்தை பாதுகாத்தரலும். விசுவாசப்பாடு. ரத்த கோட்டைக்குள்ள நான் உள்ள வந்துட்டேன். கோட்டைக்குள்ள எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? டூருக்கெல்லாம் போயிருப்போம். போனா இங்கேயே பார்த்துருப்போம். எங்க தலைமை செயலகத்தாண்டி, பழைய தலைமை செயலகம். இப்போ என்ன இருக்குங்க சொல்லுங்களேன்? கோட்டை செவரை பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இந்த ஸ்டேஜ் தவிர ஸ்டேஜோட பெருசா இருக்கும். ஏன்னா குண்டோ அம்போ யாரும் வராத அளவுக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன். உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு தீங்கும் வராது. அப்போ ஜெபம் பண்ற பொழுது நீங்க சும்மா தான் ஜெபம் பண்ணுவீங்க. நீ சுத்திகரிக்கப்பட்ட பிறகு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய மகிமை, அவர் வேலி உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா ஆவியில நீ ஜெபம் பண்ணும் பொழுது நீ வளர வளர அந்த உன்னை சுத்தி இருக்கிறத பார்க்க முடியும். ஆரம்பத்துல உன்னால பார்க்க முடியாது. ஆனா விசுவாசிக்கணும். நீ ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் என்னை வேலி அடைச்சிட்டார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணாம நீ கைய வச்ச. இன்னொரு சம்பவத்தை சொல்ல விரும்புறேன். செங்கல்பட்டில் நான் ஆரம்பத்தில் சபையில் விடுதலை ஊழியம் தான் என்னை கூப்பிடுவாங்க யாராவது. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது செங்கல்பட்டில் ஒரு பிரதர், அவங்க வீட்டில் பிரச்சனை, மாந்திரிக பிரச்சனை, வயசு பையன் ரொம்ப போராடுறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, நானும் என்ன பண்ணுறேன், என் கூட நான் பேய் ஓட்டுறேன்னொன்னே என் கூட ஒரு நண்பர் என்ன பண்ணார், என் கூடயே தொடர்ந்து வருவார். அவர் எலக்ட்ரிஷியன் வேலை பண்ணுறாரு. என் கூட வர ஆரம்பித்தார். பிரதர் செங்கல்பட்டு வந்துடலாம் பாஸ்டர். என்ன பண்ணுறோம்? பைக்லேயே போகிறோம். எங்கே? செங்கல்பட்டு வரையும். ஏன்னா போயிட்டு சீக்கிரம் வரணுமே. போயிட்டு பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். நான் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே ஆட ஆரம்பிச்சிச்சு. நான் வரேன்னு கூட தெரியாது. பட் உள்ளே பிசாசு ஆட ஆரம்பிச்சிச்சு. உள்ளே வீட்டுக்குள்ளே வரும், வந்துட்டான் அது கத்த ஆரம்பிச்சிச்சு. ஜெபம் பண்ணுறோம். அது என்ன பண்ணுது? குரங்கு மாதிரி. அந்த பையன் வயசு 22 வயசு இருக்கும். குரங்கு மாதிரி போய் கட்டில் உட்காடுறான். எங்கெங்கே இருக்கோ குரங்கு மாதிரியே அப்படி சவுண்டை கொடுக்குறான். ஓடுறான், உடையாடுறான். அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு 2-3 பேரில் கண்ட்ரோல் பண்ண முடியல. நானும் போன்னு துரத்துறேன். எவ்வளோ நேரமா? நைட்டு 1 மணி வரையும். எத்தனை மணிக்குள்ளே போகிறோம்? 8 மணிக்கு போன ஆளுங்க 1 மணி வரையும். என் கூட இருக்கிறவர் என்ன பண்ணாரு? ஏய் பாஸ்டர் எவ்வளோ நேரம் சொல்கிறாரு, அவளை விட்டு போ அப்படின்னாரு. போட்டுன்னு போயிடுச்சு. இப்போ அந்த கேமரா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க கேமராலாம் அப்படியே அவன் பக்கம் திரும்பிச்சு. முடிஞ்சோன்னு சாப்பிடணும் இல்லை? நைட்டு 1-1:30 மணி ஆச்சு. சாப்பாடு யாருக்கு பரிமாறுறாங்க? எனக்கு இல்லை, கூட வந்தவருக்கு. பாஸ்டரோட இவர் வல்லமையாக இருக்கிறார். அதனால ஏன் ஆண்டவரே நான் சொன்ன போல ஏன் அவருக்கு சொன்னோம். சரி, ஓகே, விடுதலை ஆயிடுச்சா? அவருக்கு சந்தோஷம்.
போகும்போதெல்லாம் அவர்கிட்ட, பிரதர் நீங்கள் திருப்பி வந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு. என்னடா அது, சரி பரவாயில்ல. மனசில் கொஞ்சம் நம்மளுக்கு பொறாமல் இருக்கும்ல. அப்படியே கடந்து நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 2:30. வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறேன், அவர் எடுத்துன்னு போய்ட்டு அவர் கோட்டூர் வரும், நான் சைதாப்பேட்டில் வந்து இறங்கிட்டேன். கோட்டூர் போய் அவர் வீட்டில் போய் விட்டுட்டு வந்தாச்சு. வந்த உடனே என்ன பண்ண, படுக்கலான்னு வச்சுன்னு ஜெபம் பண்ணி படுக்கலான்னு படுக்க போகிறோம். மணி 3 மணிக்கு அவங்க ஒய்ஃபு கால் பண்ணுறாங்க. பிரதர் தூங்கிட்டீங்களான்னு. இல்லையே, கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கம்மா, இப்போ தான்மா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு படுக்கிறேன். இல்லை பிரதர், உடனே அவங்க என்ன விஷயம், நீங்கள் வாங்க, எங்கே ஒரு பெரிய பிரச்சனை. நான் நினச்சேன் வீட்டில் ஏரியாவில் பிரச்சனை போலுக்குன்ட்டு நைட்டு விட்டு வந்தேன்ல, ஏதாவது ஏரியாவில், அந்த ஏரியா ஒரு மாதிரி ரவுடி ஏரியா. உடனே என்ன பண்ணுற, ட்ரெஸ்ஸு மாட்டு போனால் அவன் கட்டில் மேலே குரங்கு மாதிரி ஊர் உட்காந்துக்கிற. எனக்கு டியூட்டி திருப்பி ஆரம்பிச்சிச்சு. எனக்கு யோசிக்கிறேன், இவர் இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீ அந்த ஊர்ல இருந்து ஆவி தானே, ஏன் இவர் மேல வந்த? நீ கிருபை இருக்கு உன்னை பண்ற. அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஒரு ஜபம் கிடையாது, ஒரு பாதுகாப்பு இல்லை. உன்னை சுற்றி கத்தர் பாதுகாப்பாக இருக்கா, ஒன்றும் தொட முடியல. இவனுக்கு பாதுகாப்பு இல்லாத தான் இங்கே வந்துட்டேன். துரத்தி விட்டா நான் எங்கே போகிறது? இப்போ சொன்ன உடனே உங்களுக்கு பக்குன்னு இருக்கும். ஜபம் பண்ணலாமா வேணாவா? ஆமாம் தானே? பாதுகாப்போடு ஜபம் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு ஜபம் பண்ணுறது இது. உங்களுக்கு ஜபம் பண்ணும்போது நீ ஆண்டவரே என்னை பாதுகாத்துடணும். இல்லையா? நிறைய நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது எங்களை பலவீனப்படுத்துவோம். பாருங்க, இன்னைக்கு கூட்டம், என் பையனுக்கு வாமிட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன், முடியல. பிசாசு கூட்டம் முடிஞ்சுன்னா அவனும் சரியாயிடுவான். ஏன்னா இது மாதிரி நிறைய பார்த்துருவோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அவன் துன்பப்படுத்துகிற மாதிரி தான் தெரியும். உடனே தெரிஞ்சாச்சா, உடனே ப்ரொடெக்ட் பண்ணி ஜெபம் பண்ணிடணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. பிரச்சனை பண்ண போகிறான்னு தெரிஞ்சிச்சு, பிரச்சனை பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களை நோக்கி பார்க்காம ஜெபம் பண்ணு. எப்படி ஜெபம்? என்ன ஜெபம் சொல்லி கொடுத்துருக்குறேன்? ஏசப்பா, உங்களோட அக்கினினால, உங்களோட வேலினால, உங்களோட வார்த்தையினால, உங்களுடைய வல்லமையினால என்னை வேலி அடைங்க, என்னை பாதுகாத்தரலும், தேவ தூதர்களை எனக்காய் அனுப்புங்க. கர்த்தர் அனுப்ப வர, நீ விசேஷமானவர். அல்லேலூயா. நீ கேட்டா தேவனே வரும்பொழுது அட்லீஸ்ட் ஒரு தூதன் வரமாட்டானா? அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும். நீ சொன்னா தேவ வல்லமை பரலோகத்திலிருந்து வருதுன்னா, கர்த்தர் வராருன்னா கூட அவருக்கு பணிவிட தேவ தூதன் வரமாட்டானா? பாதுகாப்பா. இந்த 2 காரியம் முதலாவது செய்யணும். 3வது ஒரு வசனத்தை எடுத்து படிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. தெரிஞ்சுக்கங்க, பிசாச சாதாரண ஆளா நினைக்க கூடாது. கவனிங்கம்மா. நம்ம இங்க டைசன் இப்ப சண்டை, இப்ப யார் எத்தனை பேர் பார்த்தீங்க? முக்கால்வாசி பேர் டைசன் சண்டையை பார்த்துருப்பீங்க. டைசன்னா ஒரு காலகட்டங்களில் பெரிய பாக்ஸர், வேர்ல்டு வைட் நம்பர் 1. அவனுக்கு முன்பாக ஒருத்தர் வந்து சண்டை போட வர்றான், புதுதாள். நம்மளாம் நினைச்சிட்டோம்னா அவன்லாம் வேஸ்டடா, இவன் எப்படிப்பட்ட ஆள், அவனை பார்த்தாவே ஒரு மாதிரி இருக்கிறான், அவன் எங்கே ஜெயிப்பான்னு. ஆனால் கடைசியில் யார் ஜெயிச்சது? எப்படி ஜெயிச்சான்? ஒருத்தன் பார்த்த உடனே ஒருத்தர் டிசைட் பண்ணக்கூடாது. நீ ஜெபம் பண்றதுனால பிசாசு சின்ன ஆளு, நம்ம பெரிய ஆள் இல்லை. ஆனா உனக்குள்ள இருக்கிறவர் தான் பெரிய ஆள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. பிசாசின் வல்லமையும் தந்திரத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜெபங்கள் ஏறெடுக்க கூடாதபடி, நல்லா கவனிங்க, நம்ம ஜெபங்கள் ஏறெடுக்க கூடாதபடி பொல்லாத வானமண்டல சேனை நம்மளை சுத்தி இருக்கும். வானமண்டல சேனைனா நம்ம கண்ணை மேலே திறந்து பார்த்தோம்னா மேக கூட்டம் தான் இருக்கும். ஆனா கண்ணுக்கு தெரியாத ஆவிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கு. நல்லா கவனிங்க, கண்ணுக்கு தெரியாத ஆவிகள் சூழ்ந்து கொண்டிருக்கு. அந்த ஆவி என்ன பண்ணும்னா, உன் ஜபங்கள் மேலே எடுக்கக்கூடாதபடி, தேவன் அதிகாரங்கள் உனக்குள்ள வராதபடி அது தடை பண்ணி, எப்படி தேவன் உன்னை ப்ரொடெக்ட் பண்றாரோ இதுவும் பாதுகாத்து கொண்டிருக்க, உன் ஜபங்கள் போகாதபடி. அல்லேலூயா. அவன் ரகசியம் என்ன?
அவன் எப்படி வருவான், அவன் எதில் பண்ணியிருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படிப்பட்ட மாந்திரிகம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. முதல்ல ஜெபம் பண்ணும் பொழுது, ஏசப்பா என்னை பாதுகாத்துங்கன்னு சொன்னீங்கல்ல, பொல்லாத வானமல்ல சேனைகள், பொல்லாத அப்பா அதை அழித்து போடுங்க. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ட்ரைனிங் எடுங்க. பொல்லாத வானமல்ல சேனையே, உன்னை இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிறேன். அது எரிந்து போகட்டும், அது நசுங்கி போகட்டும், ஒன்னும் இல்லாம போகட்டும். உன் வாயில வந்து சொல்ல 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 அந்த பொல்லாத வானமல்ல சேனைகள் எல்லாம் ஒன்று நீ என்ன கமாண்ட் கொடுக்குறியோ அதே மாதிரி நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில ரகசியங்கள், ஒருத்தர் உடம்புல எப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கு. நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆடுனா பிசாசு, ஆடுனா சில பேர் சொல்லுவாங்க. ஒரு கணவர் சொல்றாரு, கணவர் குடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் சர்ச்சைக்கு வந்தா, நீ தான் போனா ஆடினே இருக்க, ஓம் மேலதான் பிசாசு இருக்கு, நீ போ முதல்ல. நான் பார் என்னைக்கா ஆடி இருக்கனா, நீ தான் சும்மா ஆடினே இருக்க. ஆடுறவங்க கிருபை பெற்றவர்கள். ஆமேனா? ஏன்னா அந்த பிசாசும் நீங்களும் பலவீனப்பட்டவர்கள். அது வெளிப்பட்டுச்சு, பிசாசு தோத்துப்படும் சீக்கிரத்தில். சில பேருக்கு என்ன ஜெபம் பண்ணாலும் நல்லா இருப்பாங்க, அப்படியே கல்லுமா இருப்பாங்க. அவங்க நினைச்சுப்பாங்க பிசாசு இல்லைன்னு, ஆனா உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஜெபிக்கிறவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆத்மா பலனாயிடும், பிசாசு வெளிப்படுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா துதிக்க நீ ஆமேன் ஸ்தோத்திரம் பண்றீங்கல்ல, அது பயங்கர பவர். இந்த ஆமேன் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது உன் ஆத்மா பலனாயிடும். நீ ஆமேன் ஸ்தோத்திரம் சொல்லும் போது அது எங்க இறங்கிடும், காலு கீழே வந்து இறங்கிடும். காலில் தான் காலை விட்டு போகாது. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பிசாசு கட்டு இருக்குன்னா அவன் கால் வலி இருக்கும், கவனிச்சு பார்த்தீங்கன்னா. ஏன்னா வாய் தான் துதிக்குது, ஆத்மா துதிக்குது, அப்படியே கீழே இறங்கி வந்துடும். நீங்க ஜெபிக்கணும், நீ வாயிலிருந்து வார்த்தை வரணும். அல்லேலூயா. அந்த கட்டுகள், சில பேர் ஆடி விடுறாங்க, ஆடி விழல. உனக்கு பிரச்சனை இருக்கா, வியாதி இருக்கா, உன்னோட சாத்தான் இருக்கான்னு அர்த்தம். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஆமா, உன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, பிசாசு கட்டே இல்லை, மாந்திரிகமே இல்லை, இவர் பர்ஃபெக்ட்னா நீ நினைப்பது செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. உன்னை சூழ்ந்து இருக்கிறவர்களும் உன்னை சார்ந்து சந்தோஷப்படுவார்கள். சமாதானம் இருக்கும், வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பிஸ்னஸில் வளர்ச்சி இருக்கும். அடிக்கடி வர பிரச்சனைகள் வேற, அது மற்றவங்களுடைய வருகிற சூழ்நிலை நிமித்தமாக, மற்றவங்களுக்கு செய்யப்பட்ட சூழ்நிலைக்கும் அவங்களால ஒன்று சில நேரம் தாக்கப்படுவீங்க. ஆனால் நிரந்தரமா நீ தாக்கப்பட்டவனா இருக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் என்ன பிரச்சனை, பாதிக்கப்பட்டவனா? ஆமாம், பாதிக்கப்பட்டவன் தான். சொல்லுவாங்களே, ஆமாம் உனக்கு கொரோனா வந்திருக்கு, உனக்கு கொரோனா இருக்கு, உனக்கு கோல்டு இருக்கு, உனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ரிக்கவர் ஆவதற்கு வழி ஜெபிக்கணும். அல்லேலூயா. என்னெல்லாம் தொட மாட்டான், நீ நான் விஐபியா உன்னை தொட மாட்டேன். பிசாசு ஏதாவது கங்கணம் கட்டி வரானா, தலைவரை மட்டும் தொடக்கூடாது, மற்றவங்களாம் தொடணும்னு சொல்லுங்களேன். நீ பிறக்கும் பொழுதே பிசாசு தொடக்கூடாதுன்னு நீ பிறந்து வந்துட்டியா? இல்லை, நீங்க பண்ற ஜெபம், நீ கர்த்தருக்குள்ள இருக்கிற ஐக்கியம் உன்னை தொடாம இருக்கா, அதை பாருங்க. என்னை துன்பப்படுத்தணும்னா என்னை ஒன்றும் பண்ண வேணாம், எனக்குள்ள வர வேணாம். ஞாபகம் வச்சுங்க, இங்க கவனிங்களே. என்ன பிசாசு துன்பப்படுத்தணும்னா அவன் என்ன பண்ண தேவையில்லை, எனக்குள்ள வர தேவையில்லை. ஒன்றும் இல்லை, என் பிள்ளைங்களை அங்கே உள்ள வந்தால் போதும் நான் துன்பப்பட்டுருவேன். எப்படி? பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லையோ இல்லை கீழ்ப்படியாமல் போனாங்களோ யாருக்கு கஷ்டமாக இருக்கும்? பிசாசு எங்கே வந்தால் போதும், எனக்குள்ளே வந்தால் போதுமா? தேவையே இல்லை. அங்கே வந்தாவே போதும், எனக்கு வியாதியை காட்டிலும் மோசமாக இருக்கும். ஒரு தாய் தகப்பனுக்கு புள்ள தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குன்னா, இல்லை புள்ள கஷ்டப்பட்டு கொண்டே இருக்குன்னா, அவங்களுக்கு அதுதான் பெரிய கொடுமை. பிசாசு அங்கே நுழையில, இங்கே நுழையும். சில நேரங்களில் உங்களை தொடாத உன் வருமானத்தில் போய் கையை வைக்கும். உங்களை தொடைய முடியல, வருமானத்தில் போய் கையை வைக்கும், கர்ப்பத்தில் கையை வைக்கும், திருமணத்தில் போய் கையை வைக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்யறாங்க பார்த்தீங்களா, அவர்கள் மேல் கையை வைக்கும். உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்க போய் கையை வைப்பான். என்ன நடக்கும்? கை வச்சானா அவர்கள் உன்னை விட்டு போவார்கள், உன்னை விலகி போவார்கள், அவர்கள் இல்லாமல் போவார்கள். அவர்களுக்கு தீங்கு வரும்பொழுது அதன் பாதிப்பு உனக்கு அதிகமா இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. பிசாசு டைரக்டா உன்னை தொட முடியலன்னா நீ பாக்கியவான், பாக்கியவதி.
சில நேரங்கள் நீ தைரியசாலியா இருப்ப, உன்னை தொடாது, உன்னை சூழ்ந்தவர்கள் உன்னை தாக்கும்படியாக செய்யும். அல்லேலூயா. சினிமாலெல்லாம் பார்த்துப்பீங்க, அவனை ஒன்றும் செய்ய முடியலடா, அவன் கூட்டாளியெல்லாம் போட்டு தள்ளுங்க. வெளில என்ன பண்ணுவான், ஹீரோ ஒன்றும் படப்பில்லை, ஹீரோயினை பிடிச்சி வச்சுப்பான், இல்லை ஹீரோவோட அப்பா அம்மா பிடிச்சி கடத்தி வச்சிருப்பான். உடனே இவர் என்ன பண்ணுவார், ஐயா நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன். லாஸ்ட்டில் ஜெயிக்கிறது சினிமாவாக இருக்கும், ஆனால் வாழ்க்கை படம் அப்படி இல்லை. ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது முதலாவது, ஜெபிக்கும் பொழுது உன்னை சுற்றி இருக்கிற அந்த ஆவிகளை உணர்ந்து, அல்லேலூயா, நீ ஜெபிக்க வேண்டும். மீண்டும் படிங்க அந்த வசனத்தை. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. நம்ம எதிர்க்க இந்த சகோதரன் நம்மளுக்கு விரோதமா வராருன்னா நம்ம எல்லாம் பார்ப்போம், பக்கத்து வீட்டுல இருக்கிறவரு, இல்ல எங்க பெரியப்பா, எங்க அண்ணன், எங்க அண்ணி, இவங்க தான் எனக்கு பிரச்சனை. அவர்களை வைத்து அவர்களுக்காக நீ ஜெபம் பண்றீன்னா நீ தோத்து போயிடுவ. நல்லா கவனிங்க. யாராவது மனிதர்களை குறிச்சு நீ ஜெபம் பண்றனா தோத்து போயிடுவ. எங்க மாமியார் என்னை விட்டு போனோம், நான் எப்படியா தனி கொடுத்தனும் போனோம், ஐயோ பக்கத்து வீட்டுல இருக்காங்க, வீடு விட்டு போனோம், இல்ல நான் காலி பண்ணிட்டு போனோம், ஐயோ அவங்க என் முன்னாடியே வரக்கூடாது, அவங்க கண்கள்லயே முடியக்கூடாது. எப்பெல்லாம் ஒரு நபர் உண்மையாவே அவர்களுக்கு தொன்பதான், அவர்களை யார் மூலமா வராங்க? அல்லேலூயா. நல்லா நேசிச்ச லவ் பண்ணி தான் நீ கல்யாணம் பண்ணிருப்போம், கணவனையும் மனைவியும். திடீர்னு உன் கணவன் மனைவி உனக்கு எதிர்பார்க்கறான சத்ருவா மாறுறாங்கன்னா, உன் கணவன் சத்ரு இல்ல, உன் மனைவி சத்ரு இல்ல, அவர்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று ஆட்டி படைக்குது. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அதை கண்டறியணும், அந்த ஆவியை கண்டறியணும். ஆண்டவரே, நிறைய பேர் சொல்லுவாங்க, என் மனைவி வாயை கட்டணும். மனைவி வாய, பாஸ்டர் நான் வீட்டுக்கு போனோம் பாஸ்டர், ஒரு அம்மா சொல்றாங்க, ஜபத்தில் வந்துட்டு இப்போ போனால் எங்கள் வீட்டுக்கார் கத்துவார், ஒரே ஒரு ஜபம், என் வீட்டுக்கார் வாயை மட்டும் கட்டிடுங்க பாஸ்டர், நான் போயிடுறேன். நம்மளது கட்டுற வேலை இல்லை, கட்ட அவிழ்க்கிறது தான் வேலை. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இப்போ அவங்களுக்கு யார் சத்துரு மாதிரி தெரியுது? ஏமா அப்படின்னா, ஐயோ அந்த ஆள் எனக்கு இருக்க சத்துருவே அவன் தான். ஒருத்தரையாவது கேளுங்க சகோதரியா, உன் கணவன் யாருமா உனக்கு, தெய்வமா சத்துருவாமா? பாருங்க, தைரியமா சொல்ல சத்துரு. ஆனா ஆண்களை கேட்டு பாருங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கும். வெளியே கேட்டா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வாயை திறந்தா அடுத்த நாள் சாப்பாடு கிடைக்காது. மனைவித்தனா நன்மையா இருந்திருப்பாங்க, நேசிச்சிருப்பாங்க, இன்னைக்கே நேசிக்க முடியல. பிசாசு அதை மாம்சத்தோடும் அல்ல, வசனம் பாருங்களேன் அழகா சொல்கிறது, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. இந்த ரத்தத்தோட மாம்சம் பக்கத்தில் இருக்க சரீரத்தில் இவங்களை யாரோ பயன்படுத்துறான். அல்லேலூயா. அதை நீ கண்டறியணும். நீ கட்டுகளை உடைக்கணும்னா, உனக்கு துன்பப்படுறனா சமாதானம் இல்லை, கணவன் பேசாம இருக்கானா, கணவனை யாராவது ஒருத்தர் மாந்திரிக்க பண்ணியிருக்கலாம்ல, கணவனை யாராவது சூனியம் பண்ணியிருக்கலாம்ல, சூனியம் பண்ணது அவங்க மாமியாரா அம்மா கூட இருக்கலாம். பட் ஒரு ஆவிதான் அதை என்ன பண்ணுது, மாத்துது. அந்த ஆவியை கண்டறிஞ்சு, விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. அந்த ஆவியை கண்டறிஞ்சு நம்ம சுட்டரிக்க ஆரம்பிச்சா போதும், அவர்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணா போதும், கர்த்தர் நமக்கு பெரிய விடுதலை, கர்த்தர் கட்டுகளை உடைக்கிற அந்த கிருபையை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் நேற்று ஒரு அம்மா ஸ்ரீலங்காலேருந்து கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டேம்மா, ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணும்போது அந்த அம்மா ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகுறாங்க. அந்த அம்மா சொல்கிறேன், பாஸ்டர் நம்ம கேட்டேன், எனக்கு என்ன பாஸ்டர், நீங்கள் உங்கள்கிட்ட பேசும்போதில் எனக்கு இருதயம் படப்படன்னு அடிக்குது, என்னால் என் கால் தானாக நடக்குது. அம்மா செய்வினை பண்ணியிருப்பாங்க. செய்வினை யார் பாஸ்டர்? எங்கள் மாமியார் தானே. என்ன பேசவே விடல, அவங்க பாட்டு பேசிகிட்டே இருக்காங்க. இல்லைம்மா சாத்தானுமா. சாத்தான் தான் பாஸ்டர். தெரியும் பாஸ்டர். யார் சாத்தான் உங்களுக்கு? மாமியாரை பயன்படுத்துகிறான், மாமனாரை பயன்படுத்துவான், மருமகளை பயன்படுத்துவான், பிள்ளையை பயன்படுத்துவான். சில நேரம் பிள்ளையை நமக்கு சத்ரு போல தெரியும். பார்த்துருக்கீங்களா? ஸ்நேகித்த அக்கா தங்கச்சி நல்லா இருந்திருப்பீங்க, அவர்களே உனக்கு விரோதமாக இருப்பாங்க. எப்படி? நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ணாத, என் அக்கா என்னோட பாசத்தை கெடுத்த அந்த ஆவியை நான் சுட்டரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவிக்காய் ஜெபம் பண்ணுங்க. எங்க இருக்கு முதல் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு போராட்டம் மாம்சத்தில் இல்லை,
இந்த சரீரத்தை வச்சிருக்கிறவங்க மேல இல்ல, ரத்தத்தோடு இருக்கவங்க இல்ல, அவர்களை யாரோ பயன்படுத்துறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடும்பத்துல கால் பண்றாங்க, பாஸ்டர் வீட்டில் ஃபுல்லா பிரச்சனை, ஏதோ வீடு கட்டுறதுனால சொந்தக்காரங்களுக்காக ஏதோ பிரச்சனை, அதில் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மேலேயும் கோவம் வருது. இந்த சூழ்நிலை எப்படி மாத்துறது? எல்லாருக்கும் பிரச்சனை வீடு கட்டுறவங்க மேலே தான் இருக்கும். நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த சூழ்நிலை உண்டு பண்ண ஆவி அந்த வீட்டை விட்டு போனோம். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணுறேன். அடுத்த வாரம் அவங்ககிட்ட கேட்குறேன், இப்போ எப்படி பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை, சாதாரணம், அப்படியே போகுது, அவ்வளவு. அந்த துன்பத்தை உண்டு பண்ணுகிற ஆவி, பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற ஆவி, அதை கண்டுபிடிச்சு போனால் போதும். மனிதர்கள் நமக்கு ஒன்றும் இல்லைம்மா, நமக்கு எங்கே சந்தோஷம் சொல்லுங்க? நம்ம வாழ்கிற அக்கம் பக்கத்தில் சொந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அக்கம் பக்கம் வீடு, அதுதான் நமக்கு சந்தோஷம். அல்லேலூயா. நீ ஒன்றும் இல்லை, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு வரேன்னா எங்கே போய் காட்டுவேன்? வீட்டு விட்டு வெளியே வரும்போது பக்கத்து வீடு பூட்டிக்கிட்டு நீ வந்தீங்கன்னா உள்ளே போய் உட்காடுறாங்களா? அவங்க இல்லை, உள்ளே வரும்போது எம்மா நல்லா இருக்கே, ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னா தான் உன் ட்ரெஸ்ஸு நீ காசு கொடுத்து வாங்கினதுக்கு மரியாதை. இல்லை 1 மணி நேரம் போட்ட மேக்கப்புக்கு மரியாதை என்னன்னா, பக்கத்தில் இருக்க யாராவது ஒன்று புகழணும். பக்கத்தில் எல்லாம் சண்டை போட்டு வச்சு அப்புறம் சொல்லும், அவள் போறா மேக்கப் பண்ணிக்கின்னு. இதுவே ஸ்நேகமாக இருந்தாச்சுக்க, அழகா இருக்கு, உனக்கு போகும்பொழுதே ஒரு சந்தோஷம் வரும். வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது, ஏன்னா நம்மள இருக்கிற இடம் எல்லாம் பிசாசு என்ன பண்ணுவான்னா, நீ இருக்கிற இடம் எல்லாம் உன்னை துன்பப்படுத்தும்படியாக எல்லா பகையாலே வச்சிருவான். வேலை செய்கிற இடத்துல பகை, ஊழியம் போனீங்கன்னா ஊழியம் பண்ற இடத்துல பகை, சபைக்கு போனா சபைக்கு பண்ற இடத்துல பகை, ரோட்ல போனா பகை, நீ பைக்ல போனாவும் எவனாவது ஒருத்தர் வந்து இடிப்பான். அல்லேலூயா. உன்னை துன்பப்படுத்தும்படியாக அநேகர் வகை தேடுவார்கள், நீ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணுவீங்க? கண்ணை மூடி, உங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியும் இல்ல, உங்களுக்கு யாரோ ஒருத்தர் மாந்திரிகம் பண்ணிருக்கலாம், யாரோ ஒருத்தர் பிரச்சனை பண்ணிருக்கலாம். ஆண்டவரே எனக்கு வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவி என்னை விட்டு போகட்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை டிப்ரெஷன் பண்ணுகிற, என்னை துன்பப்படுத்துகிற, என்னை வறுமைக்கு நேராக, என் முதலாளி மோசமான ஆளு, என் மேனேஜர் காணி ஜெபம் பண்ணாத, என் ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஆவி என் வேலை ஸ்தலத்தை விட்டு வெளியேறட்டும். கமாண்ட் கொடு, கரெக்டா கண்டுபிடி. எந்த ஒரு வியாதிக்கும் மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அது என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சாதான் ஈஸியா இருக்கும். எந்த பிரச்சனைன்றத நான் சொல்லும் போதே தெரியும், மொத்தத்துல பிசாசு. ஆண்டவரே என் வருமானம், நிறைய பேர் வருமானத்துக்கு தடையா இருக்கும். முதல்ல ஆண்டவரே வருமானத்துக்கு தடையா இருக்கிற, என் வேலை ஸ்தலத்துல வேலை செய்யக்கூடாது அப்படி தடையா இருக்கிற ஆவிகள் என்னை விட்டு வெளியேறட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது, அநேகருக்கு ஜென்ம சுபாவம், சாபம், இதை அறிக்கை செய்யணும். ஜெபம் பண்ணும் கட்டு உடைக்கும் சும்மா கிடையாது. ஆண்டவரே என் ஜென்ம சுபாவம்னா என்ன? பா போல பயங்கரமா கோவப்படுறான்ப்பா, அம்மா மாதிரி வாயாடுது, இதை சொல்லுவாங்க. நம்மளுக்கே தெரியும், நம்ம கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. நம்ம என்ன கேரக்டரு, நம்மளுக்கிட்ட என்ன சுபாவம் இருக்குன்னு மற்றவங்க சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். ரொம்ப நாள் பழகினவங்க தான் உனக்கு குறித்து சொல்லுவாங்க, புதுசாக பழகணும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் உனக்குள்ளே நீ பல நாளாக பழகி கொண்டிருக்க, உங்களுக்கு தெரியும் உன் ஜென்ம சுபாவம் என்ன இருக்கு. போய் பேசுவோம், கோபம், சில பேருக்கு சைட் அடிக்கிறது, சில பேருக்கு இச்சையாக இருக்கிறது, சில பாவங்களை காட்டிலும் சுபாவம், பழி வாங்குற எண்ணம், மன்னிக்காத எண்ணம், ஒதுங்குற எண்ணம். சில பேர் ஒதுங்கிடுவாங்க, பேசவே மாட்டாங்க, நல்ல பிள்ளை மாதிரி, எதுக்கு பிரச்சனை, நான் ஒதுங்கியா இருக்கிறேன். தேவனுக்கு இந்த ஒதுங்குறவங்களாம் சுத்தமாக பிடிக்காது, போராடுகிறவர்களே தான் கர்த்தருக்கு பிடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒதுங்கி இருந்தார்னா அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குமா? அல்லேலூயா. அவர் உனக்கு பாவத்தை சுமக்கும்படியாக, பாவத்தை அகற்றும்படியாக அவர் முயற்சி செய்கிறார். அநேக எதிர்ப்பு மத்தியில உனக்காக வரும்பொழுது நம்மளுக்காக நம்ம பண்ணோம், ஒதுங்கி போகடா. ஐயா இந்த குடும்பத்துல பிரச்சனைப்பா, நான் போனா தேவையில்லாத பிரச்சனை, அதுக்கு ஒதுங்கி போனோம், உள்ள போனோம். அல்லேலூயா. உங்க ஜென்ம சுபாவங்கள் ஏதாவது இருக்கா, அதை விடணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, ஒருத்தருக்கு நான் ஜெபம் பண்றேன், கட்டு உடைக்கிறேன். அந்த அம்மாவுக்கு 1 மாசமா வராங்க, அந்த பேய் போவே மாட்டேது, சர்பத்தின் ஆவி. நானும் திட்டி எவ்வளோ இங்கே விழுவோம், திருப்பி வீட்டுக்கு போனால் வந்துடும். நாளுக்கு நாள் அதோட தாக்கங்கள் ஜாஸ்தி ஆகி கொண்டே இருந்தது.
அப்போது கடைசி 4வது வாரம் வரும்போது அந்த அம்மாவை கேட்குறாங்க, என்ன பாஸ்டர் எல்லாருக்கும் சரியாது, எனக்கு மட்டும் சரியாகல. அப்போ தான் நானே யோசிக்கிறேன், ஆமாம்ல இந்த அம்மா நிறைய வாட்டி வராங்க. கண்ணை மூடி கேட்கும் பொழுது கர்த்தர் ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. ஒரு சிவப்பு கயிறு எடுத்துன்னு போயிட்டு ஒரு சிலையில் கட்டுறதை கட்டுறாரு. நல்லா கவனிங்க. நான் அவங்கள பார்த்து கேட்குறேன், நீங்கள் இதுக்கு முன்பாக ஏதாவது கோயிலில் போய் உங்களை ஒப்பு கொடுத்தது உண்டா அப்படின்னு. எனக்கு தெரியல பாஸ்டர், எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியணும். உங்கள் அம்மா என்னம்மா இந்த பிள்ளை ஏதாவது ஒப்பு கொடுத்தியான்னு. அம்மா பாஸ்டர் நான் இந்த சாமிக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். எப்போ வாயை திறந்து அப்போது ஒரு கயிறு எடுத்துன்னு போய் அந்த கல்லில் போய் கட்டியிருக்காங்க. நான் அந்த தரிசனத்தில் பார்க்குறேன். எப்படி நீ எதாவது கயிறு எடுத்துன்னு போய் எங்கேயா கட்டினியா? இப்படி பாஸ்டர் கஷ்டம் சொல்கிறீங்க, 30 வருஷமும் நடந்தது. ஏசப்பா சொல்கிறாருமா, உன் கட்டு ஏன் உடையலைன்னா, ஏற்கனவே போய் ஏதாவது ஒரு கடவுள்கிட்ட போய் என் பிள்ளைய தரேன், உனக்கா நான் வேல் குத்துறேன், நான் உன்னை ஒப்பு கொடுறேன், உன்னை ஏற்றுக்கொண்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆவியை போகிறதுக்காக ஒரு ஆவி உன் உடம்புல இறக்குவாங்க. ஆவி இறக்குறேன்னுவாங்க. அந்த ஆவி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேய் இருக்கும், இது ஒன்று ஏற்றிட்டு அது ஒன்று ஆடின்னு இருக்கும். ஒன்று வந்து தானாக வலுக்கட்டாயமாக யாராவது ஒருத்தர் பண்ணுவாங்க. இன்னும் நீங்களே விரும்பி உள்ளே வர்றது வெளியே போகிறது கஷ்டம். ஜென்ம சுபாவம். ஏற்கனவே அதுதான் ஜெபம் பண்ணும் பொழுது உங்களை குறிச்சோ இல்லை நீங்கள் யாருக்காவது ஒப்பு கொடுத்துருப்பீங்க. நான் இந்த பொருத்தனை பண்ணுறேன், நான் வருஷமான மொட்டை அடிக்கிறேன், இதை தூக்குறேன், அங்கே வரேன், இங்கே வரேன் அப்படின்னு நீ பொருத்தனை ஏதாவது ஒரு காரியத்துக்காய் நீங்கள் பொருத்தனை பண்ணியிருக்கலாம். இல்லை உங்களை வச்சு யாராவது பொருத்தனை பண்ணியிருக்கலாம். நான் மொட்டை அடிக்கிறேன், வந்து நான் என்ன பண்ணுறேன், பொங்கல் வைக்கிறேன், நான் வந்து இந்த மலைக்கு இத்தனை வருஷம் வரேன், ஏற்கனவே பொருத்தனை என் பிள்ளைய கொண்டு வரேன். எப்போப்பெல்லாம் பிள்ளைய சபையில் பிரதிஷ்டை பண்ண மாட்டாங்க, ஆனால் எங்கேயோ போய் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஒரு அம்மா ஊழியம் பண்ணுறவங்க சபையில் 4 வருஷமாக ஊழியம் காசு கொடுத்து ஊழியம் பண்ணிருந்தாங்க. ப்ரேயர் வாரியர், நல்லா ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறகுது. எல்லாருக்கும் போய் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பாடம். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு மாற்றமே இருக்காது. அவங்களுக்கே நிறைய கேட்பாங்க, ஏன் என் வீட்டில் பாஸ்டர் நல்லா ஜெபிக்கிற மாற்றம் இல்லை? சரிம்மா, கர்த்தர் ஒரு நாள் வெளிப்படுத்துவார். திடீர்னு 2 நாள் கழிச்சு அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தை மொட்டை அடிச்சு வருது. நம்ம மொட்டை அடிச்சிருக்கிற? இல்லை பாஸ்டர், இங்கே தான் பார்பர் ஷாப்பில். ஆனால் மழுப்புறாங்க ஏதோ ஒன்று. அது கூட கூட்டாளி ஒன்று போட்டு கொடுக்கணும்ல, அது சொல்லுது, இல்லை பாஸ்டர் வேளாங்கண்ணியில் போய் அடிச்சுட்டு வந்திருக்கேன், நீ கேளுங்க. ஐயோ ஆத்திரம். இங்கே ஊழியம் பண்ணுறப்ப ஊழியம் பண்ணுற நீ போய் பண்ணிட்டு இருக்கே கூப்பிட்டு, இல்லை பாஸ்டர்ம்மா அங்கே ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, நீ நாகப்பட்டினத்தில் பார்த்துட்டு இருக்காங்கன்னு. சரிண்ணா, அடையாரில் பார்த்தாங்க. இல்லை பாஸ்டர் சும்மா தான் பாஸ்டர், எங்கள் மாமியார் தான் சொன்னாங்க, நான் சின்ன வயசில் என் குழந்தை பிறந்தா நான் என்ன பண்ணுறேன், பொருத்தனை பண்ணேன். அம்மா அவங்க பொருத்தனை பண்ணால் உனக்கு கர்த்தர் குழந்தை இல்லாமல் 4 வருஷம் குழந்தை இல்லாமல் குழந்தைய கொடுத்தது யாரு? ஏசப்பா. நீ சாட்சிலாம் சொல்லிட்டு எங்கேயே போய் முடி வெட்டு வந்திருக்கிறீங்க. இப்போ சொல்லுங்க, முடி எங்கே போய் வெட்டு வர? அங்கேயே நீ பொருத்தனை பண்ணிட்டேன்னு. சில ஆவி நீ உன்னை விட்டு போனாலும் போகாது. நாங்கள் துரத்துனா போகாது, நீங்கள் கன்ஃபெஷன் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. சில நேரங்கள் உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே நான் சொல்கிறேன், கண்ணை மூடுங்க. ஜெபம்னா கண்ணை மூடி நெஞ்சில் கை வச்சு, ஏசப்பா எங்கள் அப்பா அம்மா எங்கள் முன்னோர்கள் என்னை வச்சு ஏதாவது பொருத்தனை பண்ணியிருக்கலாம், யாருக்காவது ஒப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் அதற்கு எனக்கும் மனப்பூர்வமாய் சொல்கிறேன், எனக்கு சம்பந்தம் இல்லை. என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீர் தான் எனக்கு வாழ்வு சாவு எல்லாம் நீங்க தான். என் வாழ்க்கையை நான் உமக்கு இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கைக்கு நீங்க தான் ராஜா, என் வாழ்க்கைக்கு நீங்க தான் எல்லாம், வேற எதற்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் தெரியாம, நான் சில நேரங்கள் தெரிஞ்சு நான் கொடுத்த வாக்குறுதிய இப்பொழுதே உங்க ரத்தத்தினால மாற்றி போடுங்க, உங்க ரத்தத்தினால மாற்றி போடுங்க, உங்களோட அக்கினினால மாற்றி போடுங்க. இந்த ஜெபம் ஒரு நாள் இல்லை, நீ எப்பப்பெல்லாம் ஜெபம் பண்றியோ பண்ணிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நீ இதெல்லாம் பண்ணாம கட்டு உடையனா உடையாது. இதெல்லாம் பண்ணாம உன் கட்டுகள் மாறுனா, இதெல்லாம் நான் இப்ப சொல்லி கொடுக்குற ஜெபம்லாம் உன் கட்டுகள் நீங்களே உடைவதற்கு உண்டான காரியம். முதல் காரியம் என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கணும். 2வது ப்ரொடெக்ஷன். 3வது பிசாசு என்ன எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு என்ன பண்ணணும்? மாம்சத்தில் இல்லை, ஆவியோடு தெரிஞ்சுக்கணும்.
அஞ்சாவது சொல்லுங்க, அஞ்சாவது ஜென்ம சுபாவம் பாவம் ஏதாவது இருக்கா பாருங்க. எனக்கு நாகதோஷம் இருக்கு பாஸ்டர். இயேசுவின் ரத்தத்தில் எப்போ நீ ஏற்றுக்கொண்டாயோ நாகதோஷம் இல்லை, கர்த்தருடைய வல்லமை தான் உன் மத்தியில் இருக்கு. அல்லேலூயா. ஜாதகத்தை மாற்றி போடுகிறவர் என் தேவனாகிய கர்த்தர். உன் வாழ்க்கையை மாற்றி போடுகிற கர்த்தராகிய தேவன். உன் டிஎன்ஏவை மாற்றி போடுகிற என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட அதிசயம் செய்கிற தேவன். நீ விசுவாசிக்க தான் கர்த்தருடைய வல்லமை பார்க்க முடியும். பாதி கால் இங்க பாதி கால் அங்க வச்சிருந்தா முடியாது. எங்க அப்பா அம்மாவுக்கு பிபி, டாக்டர் கேட்பாரு உனக்கு பிபி சுகர் இருக்கு. உங்க அப்பா அம்மா ஆமாமா அப்ப உனக்கு இருக்கு கன்ஃபார்ம். நீ சொல்லணும். அந்த அப்பா அம்மா விட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப எங்க ஏசப்பா இருக்கும்போது எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன கிடையாது, எதுவுமே இல்லையா? அப்ப எனக்கு ஏன் வரணும்? அந்த விசுவாசம் உனக்குள்ள வரணும். இதெல்லாம் நிலைச்சு நிக்காது. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. ஜென்ம சுபாவங்கள் ஜென்ம பாவம் இருக்குன்னா வியாதியும் தொடர்ந்து வரும். அதை எப்போ நீ பிரேக் பண்ற, எப்போ கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால பிரேக் பண்றியோ, வார்த்தையில சொல்லி அதை ஒப்பு கொடுக்கிறியோ, அப்பவே அதற்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவேன். உங்க தாத்தா இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. உங்க தாத்தா பெரிய கோயில், நிறைய கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அந்த ஒரு காலகட்டங்களில் வாழ்ந்தவர். அவர் சாபம் உங்களுக்கு பங்கு இருக்குமா? இருக்கும்ல. அவர் சொத்து ஒன்று இருக்கு, அதில் நீங்கள் வாழ்றீங்க. இப்போ உங்களுக்கு பங்கு இருக்குமா? பங்கு இருக்கு. அப்போ தெரிஞ்சுக்கிங்க, சில நேரங்களில் சொத்துனால உனக்கு பிரச்சனை வரும், சாபக்கட்டுகள் இருக்கும். நீ என்னதான் அறிக்கை சொல்ல, பிசாசை வேணான்னு சொந்தம் வேணான்னுவ, சொத்தை மட்டும் விட மாட்டோம். பாஸ்டர் எனக்கு ஒரு பங்கு வேணும் பாஸ்டர். நீ எப்பப்பெல்லாம் சொத்து வேணும்னு நீ கேட்குறியோ அந்த சாபத்துக்கும் பாவத்துக்கும் நீ பங்காளியா மாறிக்கொண்டே இருக்கிற. சொத்து இல்லாதவங்க கை தட்டுவீங்க, சொத்து இருக்கவங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஒண்ணே இல்லை பாஸ்டர், நான் 4 வாட்டி கை தட்டுவீங்க. சிரிப்பா இருக்கும், பரவாயில்லப்பா எனக்கு ஒண்ணு இல்லைன்னு. ஆனா இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க? வாய்ப்பு கிடைச்சா கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து இதை லாபமான அனைத்தும் நஷ்டமே நீ கருதினா, கர்த்தர் இந்த உலகத்துல இதை ஒண்ணு இல்லை பல மடங்கு கர்த்தர் உனக்காய் வைத்திருப்பார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. இப்ப எல்லாம் தெரிஞ்சாச்சு, ஒரு ஜெபம் பண்ணிட்டீங்க. ஆனா ஒன்னும் என்ன பண்ணல, பிசாசுகிட்ட போய் டைரக்டா போய் சண்டை போடல. ஒன்றும் இப்ப முதல்ல எல்லாம் ஒன்று என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க, உங்களை முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இந்த ஜெபம் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்றீங்க, பரிசுத்த ஆவியான துணை கொடுக்கணும். தெரிஞ்சுக்க, இயேசு கிறிஸ்து இப்போ உங்க கூட இல்லை, தெரிஞ்சுக்கங்க. இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர், அவர் உன்னை மீட்டெடுக்க வருகிறார், உன்னை வழி நடத்துகிறவர் அவராக இருந்தாலும் உன்னை அதிசயங்கள்ல இப்போ உன்னை தேற்றுகிறது சமாதானம், சந்தோஷம், வீட்டில் ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், இவைகளை செய்கிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. பிசாசு துரத்துவதற்கு ஆவியான துணை வேணும். எடுத்து படிங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால், ஏசப்பா சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினால, இயேசு கிறிஸ்துவே பிசாசை துரத்துவதற்கு தேவன் ஆவியை துணையாய் வைக்கிறார். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. நீங்க அபிஷேகம் இல்லாம, அனல் இல்லாம, தேவ ஆவியான துணை இல்லாம பிசாசை நீ அட்டாக் பண்ணினா நீ காலி. அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா, ஒரு வீட்டில் போய் நான் ஜெபம் பண்ணேன், அது என்ன பண்ணல போல. இந்த கதை ஏற்கனவே சொன்னேன், இன்னொரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு பிள்ளை, ஒரு பையன் 27 வயசு, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். அப்போ நல்லா இந்த பிரதர் மாதிரி வேலை நல்லா படிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போக முடியாமல் ஒரு மாதிரி இருக்கிறார். நைட்டு எட்டுன்னு வந்துட்டாங்க வீட்டுக்கு. அப்போ முன்னாடி சைதாப்பேட்டில் சின்ன ஒரு கூடாரம் போல் வச்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். நைட்டு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோன்னா, ப்ரேயர் 2 நாளாக ப்ரேயர் பண்ணுறோம். நைட்டு 8 மணிக்கு ஆரம்பித்தோன்னா விடகால வரும் தூங்காமல் கொள்ளாமல் அவனை ஜெபம் பண்ண, போ 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 போ. அந்த பையன் ஜெபம் பண்ணாவே வாயில ஒரு மாதிரி பண்ணுவான், குரங்கு மாதிரி பண்ணுவான், உடம்பு ஊன்னு பார்த்தாவே பயமாக இருக்கும். ஆனால் தைரியமாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும். நான் ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், என் நண்பர்கள் ஜெப சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 வாலிப பிள்ளைகளை எனக்காக கூப்பிட்றேன், என்னுடைய நண்பர்களை.
வா ஜெபம் பண்ண, இல்லை ஜெபம் பண்ணுற ஜெப வீரர்கள். அவர் கூட என்ன பண்ணிட்டாரு, நைட்டு ஜெபம் தானே, அவரோட ஃப்ரெண்டு கூட வந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. இங்கே ஜெபம் பண்ண இங்கே பிசாசு அந்த அந்த நபர் ரியாக்ட் ஆகிறத பார்த்து அவருக்கு சந்தோஷம். நல்லா கைத்தறி ஜெபம் பண்ணுறாங்க. நைட்டில் ஜெபம் பண்ணியாச்சு, 2 மணி ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டேன், சரி நீங்கள் போய் படுங்க, வீட்டுக்கு போங்க, படுக்கிறேன், நாளைக்கு வந்து மீட் பண்ணும். அவர் எங்கள் சர்ச்சிலேயே படுக்க வச்சாச்சு. நல்லா கவனிக்கணும். அடுத்த நாள் நைட்டு போயிடுச்சு. விடகாலம் 5 மணிக்கு எனக்கு ஒரு பிரதர் கால் பண்ணுறாரு. 4 பிரதர் ஒரு பிரதர் கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் லைனில் இருங்க, நான் ஒரு ஃப்ரெண்டு எட்டுன்னு வந்தான்ல, அவர் ஏதோ பணத்தினகிறார், உங்கள்கிட்ட பேசணுன்றார். என்னன்னு கேட்டேன். ஐயா நைட்டெல்லாம் தூங்க முடியலையா, வந்து நிற்கிறேன், என் முன்னாடி வந்து ஏதோ ஒன்று நிற்குது, என்னை பிடிச்சி அமுக்குது, என்னால் முடியல, தூக்கமே இல்லை, நான் எந்த ரூமுக்கு போனாலும் போக முடியல, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு சின்னதாக ஃபோனில் ஜெபம் பண்ணுங்க. சரியா, நாளைக்கு ஜெபம் பண்ண வரீங்களே? ஐயோ இந்த ஜெபத்துக்கு நான் இனிமேட்டு வரல. நான் அடுத்த நாள் இப்போ எங்களுக்கு சந்தேகம், அப்போ தான் ஊழியத்தில் வளர சந்தேகம், யார்கிட்ட போய் கேட்குறது? நம்மளுக்கும் வாட்சி அடிமை, அதே பிசாசிட்ட. அடுத்த நாள் கேட்குறோம், ஏய் நேற்று நைட்டு நீ என்ன பண்ண, எங்களுக்கு தெரியாத நினைக்கிறியவா? எங்களுக்கு நவோ தெரிஞ்ச மாதிரியும் அதுக்கிட்ட கேட்குறோம், எங்களுக்கு தெரியாத நினைக்கிறியா? நீ என்ன பண்ண, அந்த பையனை டிஸ்டர்ப் பண்ண. ஆமாம், உன் வீட்டுக்கு வந்தேன், உன் வீட்டில் பார்த்தா 4 தேவதூதர் மேலே கீழே எல்லாம் சைடில் ஜன்னல் வழியாக உள்ள வரலான்னு பார்த்தா ஒருத்தனை உள்ள விட அப்படி ஃபுல்லாக இருக்கு. உனத்த வந்தாம ஆயிட்டா ஒருத்தன், என்னோட ஒருத்தன் ஆயிட்டு. அவன் வீட்டுக்கு போனேன், அவன் லபாலாபாலாமன்னு ஏதோ சொல்லிருக்கிறான், என்னன்னா அந்நிய பாஷை பற்றி இங்கே போய் அங்கே ஜெபம் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் வீட்டுக்கு போனேன், அவன் என்ன பண்ணுறான், ப்ரேயர் பண்ணிட்டு சுற்றி அக்கினி போட்டுட்டு அவன் படுத்துட்டான். இன்னொருத்தர் போய் வீட்டுக்கு போனேன், அங்கே ஃப்ரீயாக அவர் மல்லாக்கு பத்துனுக்கிறார். ஜபனான்னு தெரியல, ஒன்றும் தெரியல, ஸ்ட்ரெயிட்டாக போனா அவர் தூங்க விட்டானா அவ்வளோதானே. அவனை கேட்டு பாரு, காமெடியா இருக்கு, நீ ஃபோன் போட, யார் சொல்லுது, ஃபோன் போட, காமெடியா இருக்கும் பாரு. அவனை என்னென்ன பண்ண தெரியுமா, அவன் பாதி தான் உன்ட்ட சொன்னான். நேற்று ஃபோன் காலைல ஃபோன் பண்ணி சொன்னால, பாதி தான் சொன்னான். பாத்ரூமே போக விடல, கட்டிலே பாத்ரூம் போட்டா கேள அவன்கிட்ட. எங்களுக்கு இல்லை, அவன் போயிருக்க மாட்டான். திருப்பி கால் போடுறோம், ஏய் என்னடா ஆச்சு அப்படின்னும். நேற்று நைட்டு சொல்லவே இல்லை, ஏ அப்பா இனிமேல் நான் ப்ரேயருக்கே வரல. சரி பாத்ரூம் எங்கே போனேன், ஏய் உனக்கு எப்படி தெரியும், உன் மண்டவாள தண்டவாளைங்க. பிசாசு எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறோமா? அல்லேலூயா. அப்போ என்னன்னா, இப்போ 3 பேரை ஏன் தொட முடியலன்னா, 3 பேரும் அபிஷேகம் பெற்றவர்கள். அபிஷேகம், அல்லேலூயா. நான் இங்கே ஜெபம் பண்ணும்போது, நார்மலாக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஜெபம் பண்ண மாட்டேன். ஃப்ரீயாக இருக்க டைம் ஜெபம் பண்ண சொன்னால் பாஸ்டர் ஜெபம் பண்ண மாட்டாரான்னு நினைப்பீங்க. நான் அபிஷேகத்துலேருந்து கையை வச்சாதான் அது உனக்கு விடுதலை ஆகும், இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நான் தான் போராடிடுவேன். அல்லேலூயா. அதனால சபையில் உள்ள வரவங்களை என்ன சொல்லுவேன், லாஸ்ட்டாக வரவங்களை ஜெபிக்க மாட்டேன். கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா முதல் உள்ள வர்றவங்க கர்த்தர் அந்த அபிஷேகத்தில் வழி நடத்தினே இருந்திருப்பார். அபிஷேக பாடலில், ஆராதனையில். கடைசியாக நான் ஜெபம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டில் வரவங்க பாஸ்டர் கிட்ட தான் வல்லமை இருக்குன்னு சொல்லுவார், என்கிட்ட ஒரு வல்லமே இருக்காது. நான் என்னோட முழு எனர்ஜி போட்டால் நான் டயர்டாயிடுவேன். அப்போ அபிஷேகம் முக்கியம். அதனால தான் சபைகளில் இங்கே வர நீங்கள் நல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீ தனி ஜெபம் பண்ணும் பொழுது, பிசாசு துரத்தும் பொழுது, இந்த அந்நிய பாஷையிலோடு, அல்லேலூயா, அந்நிய பாஷையோடு, அந்த வரங்களோடு, அந்த அபிஷேகத்தோடு. அபிஷேகம்னா என்ன, கர்த்தர் உன்னை தொடுகிற உணர்வு இருக்கும். உனக்கு உடம்பு புல்லரிக்கும், அனலா இருக்கும், நடுக்கும், குளிர் எடுக்கும், அப்படியே உங்க உடம்பு கொந்தளிக்கும், சிரிப்பு இருக்கும், சில பேருக்கு கண்ணீர் வரும். இதெல்லாம் அடையாளம். உடம்புல ஒரு உணர்வு இருக்கும். அந்த உணர்வோடு நீ என்னென்ன கமாண்ட் கொடுக்குறியோ, என்னென்ன வார்த்தை கொடுக்குறியோ, அது அப்படியே பலிக்கும். அல்லேலூயா சொல்லுவேன். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க 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 அன்னைய பாஷையில துதிக்க துதிக்க ஒரு பிசாசும் வராது. நீ அதுல நீ எந்த கமாண்ட் கொடுக்குறியோ அது நொறுங்கி போகும். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமே, நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. படிங்க, அதுல 29 படிப்போமா? அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? ஆவில நிரம்பி நீ கட்டி ஜெபிக்கணும். இப்பதான் நீ கட்டணும். எப்படி? எசப்பா நீர் வேலி அடங்கன்றது ஒரு கட்டு, பாதுகாருங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா, எசப்பா நீங்க வந்து பாதுகாத்து, நம்ம கத்தரன்னு சொல்ற, நீ செய்ப்பான்றார்.
நீங்க வேலை செய்யறதுக்கோ நான் ஒரு வேலைக்காரனை வைக்கிறேன். இந்த வாமா நீ முன்னாடி வா. இந்த புள்ளை என்ன பண்ற, என் துணி துவைங்கன்னு சொல்லிட்டு வேலைக்கு வைக்கிற. வேலைக்கு வச்சாச்சு, சம்பளம் பேசியாச்சு, சட்டை வெள்ளையா இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சாச்சு. நாளைக்கு துணி துவைக்கும் போது சொல்லுது, சார் வெள்ளை சட்டை நீங்களே துவைச்சிங்க சார், அது கஷ்டமா இருக்கு சார். சரிம்மா மீன் குழம்பாது வைம்மா. சார் மீன் குழம்புலாம் வைக்க தெரியாது, நீங்களே வச்சுக்கோங்க. சரி கறி குழம்பாது வைம்மா. கறி குழம்பு நீங்களே வச்சுங்க. அப்போ உனக்கு என்ன தெரியும், சுட தண்ணி வைக்க தெரியும் பாஸ்டர். சோறை வேணா வடித்து வைக்கிறேன் பாஸ்டர். எங்கேயாவது அழுக்கு போகிற மாதிரி இருக்கும்போது அங்கே சொல்லுங்கள், போவாத அழுக்கெல்லாம் எனக்கு கொண்டு வந்து பெருக்க வைக்காதீங்க. இப்போ சொன்னால் நான் வேலைக்கு வச்சிருப்பேனா வைக்க மாட்டேண்ணா, தொர்த்தியம் போ. மனைவியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், வேலைக்காராக இருக்கட்டும், போமா. அதே மாதிரி கத்தரை நீ உள்ள வர்றதுனா கத்தர் உன்னை அப்பாயிண்ட் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த தேசாதின் அதிபதியாய், விடுதலை நாயகனாய் உன்னை கத்தர் பயன்படுத்துகிறார், அப்பாயிண்ட் பண்ணுகிறார். நீ எப்ப அபிஷேகம் பெறுகிறாயோ தேவனுடைய பிள்ளையாய் உன்னை அப்பாயிண்ட் பண்ணுகிறார். அல்லேலூயா. உன்னை அங்கீகரிக்கிறார். நீ அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளை. சாத்தானை அழிக்க கர்த்தரால் பயன்படுத்துகிற அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளை. போருக்கு போயிட்டு ராஜா சொல்றார் சேவகனை பார்த்து, போய் அடிச்சுட்டு வாடான்னு. தாவீது என்ன பண்றான், போய் அடிக்கிறதுக்கு போயிட்டு, ஏம்பா நீங்க யாராவது போய் 2 பேர் அடிங்கப்பா, நான் வெளியே வேடிக்கை பார்க்கறேன்னு சொன்னா தாவீது ஜெயிச்சிருப்பானா? நீ யாரும் வரத்தேவையில்ல, எனக்கு இருக்கிற கல்லு போதும், நீ பட்டயம் கொடு. பட்டயம் கொடுக்கல, ஆனா எனக்குள்ள விசுவாசம் இருக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கு ஆமென் சொல்லுவோமே. பிரயோஜனம் நீங்க படுத்தணும். பிசாசை நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்றால், அவன் தந்திரங்கள் துரைத்தனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதிகாரத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தணும். அல்லேலூயா. ஆவியான துணை கொண்டு நல்ல அபிஷேகத்துல நிரம்பி நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணியாச்சு, என்ன ஆவின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ கட்டளை கொடுக்கணும். இப்போ கட்டளை கொடுப்பதற்கு நல்ல அபிஷேகத்தோடு இயேசுவின் நாமத்துல எனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா கட்டுகளும் உடையட்டும். இருதயத்துல பலவீனத்தை, யாருக்கா இருதய பலவீனம் இருக்கா, நீ ஜெபம் பண்ணும். இந்த இருதயத்துல ரத்த குழாயை அடைத்திருக்கிற எல்லா கட்டுகளை இயேசுவின் நாமத்துல உடைக்கிற. எப்போ அபிஷேகத்துல நிரம்பி, ஆவில நிரம்பி அதிகாரத்தை நீங்க பிரயோஜனப்படுத்தணும். நம்ம என்ன செய்வோம், நீங்க என்ன செய்வீங்கன்னா, இயேசுவே இந்த கட்டை உடைங்க, இயேசுவே இந்த ரத்தத்தை சுகமாக்குங்க. திருப்பி திருப்பி நீங்க அங்கதான், நீங்க அதிகாரம் பெற்று நீங்க வந்தாச்சு. கர்த்தர் உன்னை அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு, அத்தாரிட்டி கொடுத்துட்டாரு, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. நீங்க தான் அந்த கமாண்டை யூஸ் பண்ணணும். அந்த கமாண்டை நாங்க யூஸ் பண்றோம். எங்களுக்கு நல்ல சூப்பர் பாஸ்டர், நல்ல வல்லமையான பாஸ்டர். நீயும் வல்லமையான பிள்ளையாய், வல்லமையா தேவ மனிதனாய் கர்த்தர் உன் குடும்பத்துல பயன்படுத்துவார். எப்போ அந்த அதிகாரத்தை நீ எடுக்கும் பொழுது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல. கண்ணை மூடி. உன் பலவீனம் எங்க இருக்கு, இல்ல எந்த கட்டுக்காய் ஜெபிக்க போற அங்க சொல்லு, இயேசுவின் நாமத்துல கடனை உண்டு பண்ணுகிற ஆவியே உன்னை நான் சுட்டரிக்கிறேன். ஆமென். இப்ப ஒருத்தரை அடிக்கணும், திருப்பி இந்த பிள்ளைய கூட்டணும். ஆமா, ஹைட்டா ஒரு பிள்ளையும் இல்லை. இந்த பிள்ளைய நான் அடிக்கணும்னா என்ன பண்ணணும், கொடுமைப்படுத்தணும்னா சொல்லுங்க, கிள்ளி விடுற, சிரிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்க, வலிக்கும். ஆனா வலியை தாங்குது. இப்ப எனக்கு ரொம்ப வெறி வருது, நான் என்ன பண்ணுவேன், இதை ரொம்ப ரொம்ப வெறி வருது, என்ன பண்ணுவேன், இதை இல்லாம காலி பண்ண என்ன பண்ணுவேன், கழுத்தை பிடிச்சி நசுக்கு. இல்லை என்கிட்ட 2 நெருப்பு பந்தம் இருக்கு, என்ன பண்ணுவேன், கொளுத்தி விட்டுருவேன். அச்சுச்சோவா, பேய்க்கலாம் அச்சுச்சோ சொல்லுவியாமா? பேய்க்கலாம் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. போமா, பிசாசை மதிக்கக்கூடாது, பயப்படக்கூடாது. இப்போ அவனை உன் கையில் கிடைச்ச உனக்கு அடிமை. அவனை என்ன பண்ண, ஒரு மூட்டை பிச்சு கிடைச்சி என்ன பண்ணுவேமா, மூட்டை பிச்சு அச்சுச்சோ போ போ சொல்லுவேன். கொசுவை அச்சுச்சோ நீ கடிக்காதம்மா, ஐயோ கொசு செத்துரும், அப்படியே அச்சு. கொசுக்கு மட்டும் என்னது அச்சுச்சோ கிடையாது. பிசாசை உனக்கு கொசு போல நினைச்சுக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியம் வரணும், கமாண்ட் யூஸ் பண்ணணும். எப்படி அவர் பண்ணுவாரு, இயேசுவின் நாமத்துல அவர் அக்கினினால உன்னை சுட்டரிக்கிற. சொல்லுங்க, அப்பா உங்களோட பட்டயத்தினால, வசனத்துல இருக்கு அவர் பட்டயத்துல, அப்பா உங்களோட பட்டயத்தினால அந்த சாத்தானை சுட்டரிக்கிற, அதை அதம் பண்ணுகிற. நீ சொல்லிப்பார், என் கட்டுகளை அந்த பட்டயத்தினால உடைக்கிற.
ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்பா உன் ரத்தத்தினால, ரத்தம் என்பது அக்கினி, ரத்தத்தினால அதை சுட்டரிக்கிற நீ வார்த்தையை பயன்படுத்து அதிகாரத்தோடு. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நீங்க சொல்ல 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 அது பிரயோஜனம் ஆயிக்கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. இது எல்லாம் சொல்லும் பொழுது ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாது. ஆனா என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒண்ணும் இருக்காது. ஆனா விசுவாசத்துல இது எல்லாம் எங்க செயல்படும்னா, முதல் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, அப்புறம் அது அறிகிறது எல்லாம் விசுவாசத்துல இல்ல, இதெல்லாம் அனுபவம், கடைசியில வர்றதுதான் விசுவாசம். இந்த அதிகாரத்தை சொல்லும் பொழுது விசுவாசத்துல, எவன் ஒருவன் விசுவாசத்துல சொல்லுகிறானோ அவன் பெரிய பெரிய காரியத்தை செய்வான். அல்லேலூயா. நம்பிக்கை, நான் ஏற்கனவே சொன்ன நம்பிக்கை இருக்கணும். இந்த பிசாசை என்னால் துரத்த முடியும். சில பேர் சொல்லுவாங்க, சில ஊழியர் சொல்லுவாங்க, இந்த ஒரு அம்மா சொல்றான், பாஸ்டர் இந்த கட்டெல்லாம் உடைக்க முடியாதான் பாஸ்டர், இதுக்கெல்லாம் பல நாட்கள் ஆகுமா. யாருமா சொன்னா? ஒரு ஊழியக்காரு. அவன் கிடக்குறான். பிசாசு எப்ப நம்ம பெருசா நினைக்கிறோமோ நீ சிறிய ஆளு. அல்லேலூயா. அவன் ஒண்ணும் இல்லை. சில மாந்திரிக கட்டுகள் ஊழியக்காரால முடியாது. ஏன்னா உனக்குள்ளே அது சுபாவங்கள், நான் சொன்னது ஜென்ம சுபாவங்கள் உனக்குள்ளே இருக்கும். நீங்க அதுல நீங்க ஜபிக்க ஜபிக்க, சில பேருக்கு நினைப்பீங்க குழந்தை இல்லைன்னு, இது மருத்துவ குறைபாடு. மருத்துவ குறைபாடு இல்ல, பிசாசு வைத்த கட்டி வச்சிருப்பான். நீ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீ ஜபம் பண்ண அடுத்த வருஷம் இல்ல, அதே மாசத்துல குழந்தை தாங்க. அல்லேலூயா. சில பேர் திருமண தடை, வயசு முதிர்ந்தவன் ஆயிட்டு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு பழைய நண்பர்கள் என் வாட்ஸ்அப்பில் 20 வருஷத்துக்கு முன்பாக நான் வேலை செஞ்ச இடத்துல என்னை யூடியூப்பில் பார்த்துட்டு நான் தானான்ட்டு எனக்கு கால் பண்ணுறாங்க. கல்யாணம் ஆகாமல் 45 வயசில், யாருமே இல்லை, ஃபேமிலியே இல்லை, அப்பா அம்மா இறந்துட்டாங்க, கல்யாணம் பண்ண முடியல. என்னன்னே தெரில சார்லஸ் சார், ஏன் கல்யாணம் ஆகலைன்னு. அதெல்லாம் தெரியல. ஆனால் சர்ச்சுக்கு போகிறாங்க. நீ என்னம்மா, நான் சொல்லிட்டா நீ எப்படி சர்ச்சுக்கு போவேன்னு, கடைசியாக போயிட்டு கடைசியாக வந்துடுவேல்ல. ஆமாம், இப்படி கரெக்டாக சொல்கிற, அதான் உனக்கு ஏன்னு தெரியல. நீ அதே முன்னாடி போய் உட்காந்து பாரு, அந்த சமயம் உனக்கு வல்லமையாக இருக்கும். இல்லை எங்கள் 40 சபையில் பேய் ஓட்டே தேவையில்லை. அந்த பாஸ்டர் ஓட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஓட்டுறதுக்கு உனக்கு வல்லமை இருக்கு. நீ முதல்ல கேள்வி கேட்குறப்ப ஏனே தெரியல, நீ முன்னாடி உட்காரும் பொழுது தான் தெரியும் தேவன் உன்னை கொண்டு எப்படி வரங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் குழந்தை பிறக்கல, ஏன் வேலை போகுது, ஏன் திடீர்னு வீட்டில் மரணம், ஏன் தடை, ஏன் சமாதானம் இல்லை, ஏதோ ஒரு தடை. அதை உடைப்பதற்கு யாருக்கு வல்லமை இருக்கு சொல்லுங்க? எனக்கு இருக்கு. அவருக்கு எல்லாம் வல்லமை இருக்குங்க, எனக்கு அதிகாரம் இருக்கு. சொல்லுங்களேன். விசுவாசிக்கணும். எனக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோட சரி நான் ஜெபம் பண்ணிட்டேன். சில நேரங்கள் என்ன பண்ணணும்னா, நீ ஜெபம் பண்ணிட்ட உடனே அடுத்த நாள் பிரச்சனை உண்டு பண்ணும். நீங்க குடும்ப ஜெபத்தை வீட்டில் பண்ணுங்களேன், இல்லை தனி ஜபத்தை பண்ண அடுத்த நாள்லேருந்து உங்கள் வீட்டில் சண்டை வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சண்டை வருதுல, அப்பா இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, இது ஒரு சண்டை, இனி ஜபத்தை நிறுத்தணும் தான் பார்ப்பீங்க. ஆனால் உனக்கே தெரியல உன் ஜபம் பெருசுன்னு. ஜபம் பண்ண உடனே பிசாசு அதிகமாக பிரச்சனை வருதுன்னா உன் ஜபங்கள் கேட்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. உன் ஜபங்களுக்கு பெரிய வல்லமை இருக்குன்னு நீ அதை பார்த்துட்டு பிசாசு சின்ன பிசாசு பயப்படுறான். பயப்படுறவன் பெரிய ஆளா, பயம் காட்டுறவன் பெரிய ஆளா? பயம் காட்டுற ஆளு. நீ பயம் காட்டுற இடத்துல இருக்கிற, கடைசியில் அவன் பயம் காட்டி நம்ம பயப்படுற சூழ்நிலைக்கு மாறிடுவோம். ஜபத்தை விடக்கூடாது. அடுத்தது இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பண்ணு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வாட்டி ஜெபம் பண்றோம், ஒரு ஓலை குடிசையில் போய் ஜெபம் பண்ணதுக்கும், அப்போ சர்ச்சை அங்கே கட்டின்னு இருக்கோம். ஒரு ஓலை குடிசை தான் எங்களுக்கு இடம் கிடச்சிது. மதியானம் ஒரு மணிக்கு ஜெபம் பண்ணுற ஒரு அம்மா மேலே செய்வனம் பண்ணி கூடு விட்டு கூடு பாய்கிற ஒரு மந்திரவாதி வந்து மாந்திரிகம் பண்ணிருக்கான். அந்த ஆவி பேசுது, உள்ள மந்திரவாதி கூடு விட்டு உள்ளே வந்து பேசுகிறான். பேசிகிட்டே இருக்கும்போது காக்கா உள்ளே வந்து நிற்குது. ரூம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் தான் ரூமு. நான் இங்கே உட்காந்துருக்கேன், அவருக்கு இந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணிருக்கேன். ஒரு அண்டங்காக்கா வந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்து உட்காருது. சொல்லுது, நான் வந்து உள்ளே உட்காந்துருக்கேன் பாருங்க. என் கூட இருந்தவங்களும் தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. காக்கா போனால் போகல, அப்படியே நிற்குது. காக்கா ஒன்றும் பண்ணல. இவங்க பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த காக்கா வாய் அசைக்குது. எனக்கு எவ்வளோ வல்லமை இருக்கு பாரு அப்படின்றான். அந்த பொம்பளையை விட்டுடு, உன் சபை சின்னதாக இருக்குல்ல, உனக்கு நிறைய சபை தரேன். யார் சொல்கிறா? ஒரு மந்திரவாதி. நான் சொன்னேன், நீ இந்த அவனுக்கு அந்த லேடியை கரெக்ட் பண்ணுறதுக்காக வசியம் பண்ணி வச்சிருக்கிறான். அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மந்திரவாதி. இவன் இந்த சகோதரிய கணவனை விட்டுட்டு இவன்கிட்ட வரணும்னு மாந்திரிகம் பண்ணியிருக்கான்.
இந்த சகோதரி முக்கால்வாசி நேரம் இவன் ஞாபகமாக இருக்குது, எப்பயாவது கொஞ்சம் நேரத்தில் வந்து ஞாபகம் தெளிஞ்சு சபைக்கு உள்ள வருது. அந்த பிள்ளையை நான் மாற்றி காட்டுறேன் பாருன்னு சொல்கிறேன். அது மாற்றாம பாது உன் விஷயம். இந்த நேரத்தில் அது சபைக்குள்ளே இருக்கு. அல்லேலூயா. சொல்லிட்டே இருக்கிறேன். அது சொல்லுது, ஃபஸ்ட்டு சொல்லுது, நீ வாட்சி போட்டிருக்கல, தொடர்ந்து இந்த வாட்சி நீ ரொம்ப நாளாக போட்டுன்னு இருக்கல, இதில் நான் மாந்திரிக பண்ணி வச்சிருக்கேன். நம்மளாம் வந்து என்ன பண்ணுவோம்? அடுத்த விஷயம் சொல்லுது, இப்போ உனக்கு ஒரு கால் வரும் பாரு, உன் பையன் மேலேருந்து கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டு அடிபட்டிருக்கான், ரத்தம் வரும், கால் வரும் பாரு. உடனே பக்கத்தில் இருக்க என் ஒய்ஃப் எல்லாம் வீட்டில் இருக்காங்க, பக்கத்தில் இருக்க வாலிபர் சகோதரி, பாஸ்டர் நித்திருங்க பாஸ்டர், புள்ள பாவம், அவன் சின்ன பையன். ஃபோன் வருது, எடுத்த ஒய்ஃப் தான். சொன்னா சிரிக்குது, காக்கா ஒரு மாதிரி கத்துது. எடுத்தா சொல்லுது, எங்க கட்டிலேருந்து கீழே வந்துட்டான், பல்ல அடிபட்டு ரத்தம் வருது, என்னங்க சீக்கிரம் வாங்க. நான் இப்போ ப்ரேயர் நிறுத்தணுமா நிறுத்தக்கூடாது? நான் சொன்னேன், அது ஒன்றும் இருக்காது. இல்லைம்மா ஊற்றுதுங்க, ஏதாவது ஐஸ் கிசு வை, நான் முதல்ல நான் ப்ரேயரில் இருக்கேன், ஃபோனை வை. நம்ம வச்சுட்டு ஃபோனை வைன்னு சொன்ன உள்ளுக்குள்ளே எனக்குள்ளே கவலை இருக்க, நான் மூஞ்சில் காட்டிக்கல அந்த பேய் இல்லை. அது நீ நான் எதுக்கும் பயப்பட மாட்டுற, சரி நான் விட்டுட்டேன். இவனு தைரியமாக பேசுறது எதுக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே நான் பயப்படுறேன். ஆனால் பயத்தை வெளியே காட்டல, அவ்வளோதான். வெளியே காட்டாமல் என் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க. அதை கடிதம் கொடுக்க இவ்வளோ நேரம் என்னை மிரட்டினது, ஐயா நான் போயிடுறேன், என்னை விட்டுறேன், நீ என்னால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு விடுதலை வாங்கிட்டு ஓடிச்சேன். இன்னைக்கு விசுவாசி ராமேன்னு சொல்லுவேன். ஒரு விசுவாசம் உனக்குள்ளே இருக்கணும், எதுவும் ஒன்று என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அவன் பயம் காட்டினாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அடுத்த ஸ்டெப் நீ ஜெபத்தில் வைக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில் உண்டு பண்ணுவார். கரங்களை தெரியும் ராமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சத்தமா எடுத்து படிப்போம். அவனை கடிந்து ஜெபம் பண்ணும். இப்போ விசுவாசத்தில் ஜெபம் பண்ணியாச்சு. ஒரு இங்கே கவனியமா, ஒரு இடத்துல போய் நான் ஜெபம் பண்ணுறேன், ஒரு சபை. அப்போ நான் ஆரம்பம், இதெல்லாம் நான் சொல்கிறேன் ஆரம்பிக்கலாம். ஒரு சபையில் என்ன பண்ணேன், ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் கேட்டு, நான் சண்டே ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் பண்ணி நடத்திக்கிறேன் அப்படின்னா, நான் மட்டும் உங்களுக்கு 2000 ரூபா கொடுக்குறேன்னு. அப்போ அந்த நடத்துகிறவர் கேட்குறாரு, அது இன்சார்ஜ் அவர், எத்தனை பேர் வருவாங்க? இல்லை இப்போ தான் இங்கே நடக்கிற ஒரு 30 பேர் வரலாம் அப்படின்னு. சரி, எதில் சேரை போட போகிறீங்கன்னு. ஒரு 50 சேர், 30 பேர் தானே வராங்க, 50 சேர் எதுக்கு போகிறீங்க? பர்மிஷன் கொடுத்தது வேற ஆள், இந்த ஆள் ஒரு அல்ல கை மாதிரி இருக்கிறான். அவர் தான் வந்து மூப்பர் சொல்லிட்டு வந்து நின்றுக்கிறாரு. சரி சேரை போட்டாச்சு, ஜெபம் பண்ணுக்கிறோம். சேரை போட்ட பேர் தான் தெரியுது, அன்றைக்கி மட்டும் 99 பேருக்கு மேலே வந்துட்டேன். எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியும். நான் அதை ஃபஸ்ட் டைம் ப்ரேயர் நடத்துகிறேன். ஜெபம் பண்ணும்போது யாரும் அங்கே கிரவுண்டு ஓரத்தில் நடத்துகிறேன், யாரோ போகிறவங்க அங்கே பிசாசு ஆட ஆரம்பிச்சிச்சு. உள்ளே வந்து ஆடின்னு இருக்காரு. நானும் ரொம்ப நேரம் ப்ரேயர்லாம் முடித்து அதை திட்டி அமுச்சு விட்டு, அவரெல்லாம் முடிஞ்சவனையும், நீங்கள் அடுத்த முறைலாம் இங்கே ப்ரேயர் கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன் இடம், என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். இந்த ஒரு ஆள் ஆடுறானே, நீங்களே செட் பண்ணி தானே ஆட வைக்கிறீங்க. நான் யார் தெரியுங்களா? அவர் சொல்கிறாரு, நான் ஜான் ஜோசப் கூடலாம் இருந்தால் எனக்கு எவ்வளோ ஊழியக்கார் தெரியும், இவரை தெரியும், அவரை தெரியும். சரிங்க, அவ்வளோ பேர் தெரிஞ்சு என்ன இருக்குது, நான் என்ன வேறு என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டேன். ஆமாம், பிசாசை போய் நீங்கள் திட்டுறீங்க. நான் என்ன சொன்னேன், ஒரு அம்மா அந்த ஆளோட நின்று, அந்த ஒரு வயசு எப்படி இருக்கும், 55 வயசு இருக்கும், அவர் முறுக்கிறார் உடம்ப, பாம்பு மாதிரி ஆடுறாரு. நான் அந்த பிசாசை பார்த்து, சொறி பிடிச்ச நாயை அந்த ஆளை வச்சு விட்டு போ அப்படின்றேன். ஆனால் அந்த சொறி பிடிச்ச நாய்க்கு வேற ஒன்றுக்கு கோபம் வருது. ஏசப்பா எங்கேயாவது அவர் சொல்கிறார், பிசாசை திட்டி இருக்கிறாரா? பிசாசில் இப்படியா திட்டக்கூடாது தெரியுங்களா? அது போனால் அது போயிடும். ஏசப்பா போனால் அது அவரை போதானே சொன்னார். நீங்கள் அதுக்கிட்ட போய் போன்னு ஒரு 10 நிமிஷமாக போராடுறீங்க, உங்களுக்கு வரம் இல்லைங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா வரங்கள் ஏசப்பா வேறு லெவல், நாங்கள் இப்போ தான் ஊழியம் பண்ணுறோம். அவருக்கு விடுதலை ஆச்சு, சாட்சி சொன்னாரா? 20 வருஷமாக இருந்த இடுப்பு வலி போயிடுச்சுன்னு சொன்னாரா? கால் வலி போயிடுச்சுன்னு சொன்னாரா? நீங்களே செட் பண்ணிட்டீங்க. சரி, இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? பிசாசெல்லாம் இந்த மாதிரி என்ன கூட கிடையாது, பொது இடத்துல திட்டக்கூடாது. நான் சொன்னேன், பிசாசை திட்டினா பிசாசுக்கு தான் கோபம் வரும், உங்களுக்கு ஏன் வருது கோபம்? ரெண்டாவது கேட்குறேன், அதை அதட்டக்கூடாதான். நான் கேட்டேன், ஐயா நீங்கள் சினிமாவில் பார்க்குற இயேசு, சினிமாவில் பார்க்குற இயேசு என்ன பண்ணார்? நீ என் மகன்,
சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது இதோ உன் தாய். வேற என்ன சொல்லியிருக்கார் வசனம்? பிதாவே இவர்கள் என்னது என்று தெரியாமல் செய்யறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, அந்த இப்பெல்லாம் மைக் இருக்கு, மைக் இல்லைன்னா அவர் இருக்கிற தொங்குற ஹைட்டுக்கும் அவன் வாயில் அவன் காதுக்கு சவுண்டு போன சும்மா சொல்லியிருப்பாரு, பிதாவே இவர்கள் என்னது தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிங்க. வசனம் சொல்லுது, பிசாசை அவர் என்ன பண்ணாரா? அதட்டினார். அதட்டினார் எடுத்து படிங்களேன், மத்தேயு 17:18 படிங்களேன். இயேசு பிசாசை அதட்டினார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. 17:19 படிங்க. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் தனித்து வந்து, இங்க பாருங்க, பிசாசை அதட்டினார். பிசாசே நல்ல பிள்ளை இல்ல, கொஞ்சம் போயிட, எங்க வீட்டுக்கார் தூங்குறார், இந்த டைம் உன்னை என்ன பண்ண முடியாது, கட்டிஞ்சு ஜெபம் பண்ண முடியாது, நைஸா போயிடு. பிள்ளைய வா ஒழுங்கா உட்காருனா அது பாட்டுனா ஆடினே இருக்கும். ஒரு குரல் ஃபைனலாக கோவத்தர் மூஞ்ச காட்டும் போது தான் ஐயோ அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன கிடையாது, பிள்ளைக்கு தெரியுது. பிசாசை கொஞ்சிக்கிட்டு இருக்கிற வேலை கிடையாது. நம்ம நீ ஜெபம் பண்ணும்போது கட்டிந்து ஜெபம் பண்ணு, நம்பிக்கை இருக்கும், அதனால உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ தான் அதை என்ன வேணா பண்ண முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் உன்னை சுட்டரிக்கிறேன். சாத்தானே, உன் வல்லமைகளை சுட்டரிக்கிறேன், உன் கால்களை உடைக்கிறேன், உன் சிந்தனையை உடைக்கிறேன். உனக்கு என்னென்ன பலவீனம் கொடுத்தான் அதை அவனுக்கு கொடுத்துப்பார். ஹல்லேலூயா. வயிறு வலி கொடுத்தானா, இயேசுவின் நாமத்துல உன் வயிறு வலி உனக்கு வரும்படியாக கட்டளை கொடுக்கிறேன். பிசாசுக்கு சொல்ல, பிசாசு துடிக்கிறத நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் எங்க வாழ்க்கையில் நடக்கிற சாட்சிகள். நீங்க சொல்லி பாருங்க. இப்போ முதலாவது நீங்க மற்றவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணக்கூடாது, முதல்ல நீங்க கிளியர் ஆகணும். உங்க வாழ்க்கையில் இருக்க கட்டுகளை ஜெபத்தினால உடைக்க முடியும். அதிகாரத்தோடு, அத்தாரிட்டியோடு அவனை வல்லமையத்தினும். காற்றையும் கடலையும் கத்தர் என்ன பண்ணாராம்? புயலை பார்த்து வாயை மூடு, அலையாதே, இறையாத, நில்லு. அங்க ரகசியம் பேசியிருக்கலாம் இல்ல கத்தர், ஏன் அதட்டினாரு? ஹல்லேலூயா. அங்க உயிர் எடுக்கும்படியாக, அந்த கப்பல்ல இருக்கிற பகடகுல இருக்கிறவர்களை உயிர் எடுக்கும்படியாக அந்த அலையும் புயலும் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த வல்லமையை பயன்படுத்தணும், அதிகாரத்தையும் அத்தாரிட்டியும் பயன்படுத்தணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே, அதிகாரத்தை தைரியமாய் சத்தத்தோடு அதை அதட்டும் பொழுது அது பயப்பட ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. அடுத்த வசனத்தை தொடர்ந்து படிங்க. 20. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலேதான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று விசுவாசத்தோடு நீ பிசாசை பார்த்து சொன்னா அங்க அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 19:13-14 படிங்களே. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். கவனிங்கம்மா, இங்க சில பேர் பவுல் ஜெபம் பண்றாரு, நான் ஒரு பதில சொன்ன பார்த்தீங்களா, நீ இதெல்லாம் பண்ணாம பவுல் ஜெபம் பண்றாரு பாரு, இயேசு நாமத்தை யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா இயேசு நாமத்தில் போ சொன்னா போன்ட்டு, நீ பிசாசை போ சொன்னா போகாது. அங்க நிறைய பேர் அதுவும் செஞ்சாங்க. பவுல் சொல்றத பாரு அப்படியே காப்பி அடிச்சு பண்ணாங்க. ஆனா அந்த வசனத்தை படிப்பா. அப்பொழுது தேசாதாரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை இயேசுவின் நாமத்தில் சொல்லி பிசாசை துரத்தினார்கள். பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவான் என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன். அதுக்கு இங்க பாருங்க, அந்த ஆவி சொல்லுது, ஏப்பா எனக்கு இயேசு யாருன்னு தெரியும், பவுல் யாருன்னு தெரியும், நீ யாருன்னு தெரியும். அல்லேலூயா. நீ எல்லாரும் கட்டளை கொடுத்தா எல்லாம் போகுமான்னு இல்லாது, முதல்ல இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நீ முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், பிசாசின் வல்லமையை உன்னால் ஓட்ட முடியுன்றது அந்த நம்பிக்கை இருக்கணும்.
சுத்திகரிக்கப்படணும், உன்னை பாதுகாக்கப்படணும். அவைகள் நீ என்ன பண்ணும், என்னென்னு தெரிஞ்சுட்டு எல்லா பொல்லாத வானமேல் சேனைகளை கட்டி ஜெபிக்கணும். அடுத்து விசுவாசத்தோடு அதை கமாண்ட் பண்ணி அந்த பட்டயத்தையும் அவருக்கு யூஸ் பண்ணுகிற அக்கினியும் இவை இந்தப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தி அதிகாரத்தோடு உரிமையாக வல்லமையாக சத்தத்தோடு நீ ஜெபிக்கும் பொழுது உன் கட்டுகள் உடையும். அல்லேலூயா. இது இல்லாம இயேசு நாமத்தில் சொல்றேன் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூட ஒரு சங்கர்னு ஒரு பாஸ்டர், இங்கே கவனிங்கம்மா, நான் சின்ன வயசில் இருக்குமா அவர் பாஸ்டராக இருந்தார். எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுவார், ஒரு சுவிசேஷகர் மாதிரி. நான் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நான் இப்போ தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இயேசு ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். ஊழியத்தை செய்யும்போது விடுதலை ஊழியருக்கும் நிறைய சபைகள் எழும்ப ஆரம்பித்தது, ஊழியம் பெருக ஆரம்பித்தது. இப்போ அவர் என்னை பார்த்துட்டு பொறாமப்பட ஆரம்பிச்சார். என்னப்பா, நான் உனக்கு ஜெபிச்சேன், நான் எனக்கு ஒரு சபையும் இல்லை ஒன்றும் இல்லை, இப்படியே சுற்றிட்டே இருக்கேன். நான் என்ன சொன்னேன், ஐயா நல்ல விசுவாசத்தோடு, இங்கே கவனிங்க, நல்ல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, அற்புதம் நடக்கும், வியாதிகள் சுகமாகும். பாஸ்டர் அப்போ நானும் செஞ்சு பார்க்கணுமா? செஞ்சு பாருங்க ஐயா, தப்பு இல்லையா? நீங்கள் வாங்கினா வந்தார், தண்டையார்பட்டு ப்ரேயருக்கு வந்தார், கூட நின்னார். செய்தி அன்றைக்கி அவரை தான் கொடுக்க விட்டேன். செய்தி முடிஞ்சு ஹீலிங் வேலையில் பார்க்கும்போது அற்புதங்கள் அடையாளம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. பாஸ்டர் நாளையிலேருந்து நான் இதை எங்கள் சபையில் செய்ய போகிறேன், செய்யுங்க. அவர் ஒரு ஆவி ஒரு சபையில் போயிட்டு, நல்லா கவனிங்க, ஒரு சபையில் போயிட்டு ஜெபம் பண்ணுறாரு. அங்கே ஒரு பிசாசு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு பையன், 37 வயசு உள்ள ஒரு ஆள், நல்லா ஜெபம் பண்ணியிருக்காரு. ஒரு ஜெபம் பண்ணும்போது அவர் ரியாக்ட் ஆகிட்டு டபால்னு எட்டி விட்டுருக்காரு. எட்டி விட்டதில் அவர் போய் உழுந்து செம்ம அடி. திருப்பி அடுத்த நாள் எனக்கு கால் பண்ணுறாரு, பாஸ்டர் என்னை ஒரு பிசாசு அட்டாக் பண்ணிச்சு பாஸ்டர். நான் சொன்னேன், ஐயா விசுவாசத்தோடு நல்ல கம்பீரத்தோடு போய் நல்லா பண்ணுங்க, அந்த பிசாசை போய் அட்டாக் பண்ணுங்க, வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. ஜெபம் பண்ணால் அந்த பேய் நல்லா இப்படி கழுத்து இப்படி பிடிச்சி செம்மடி அடிச்சிருக்கவர். யார? பாஸ்டர். இப்போ யார் மேலே பதில் சொல்லுவாங்கன்னா, பிசாசு அடிச்சிச்சு, பிசாசு கொல்ல, இங்கே ஏதோ ஒரு குறை. அல்லேலூயா. ஊழியக்காரர் மேலெல்லாம் பிசாசு கையை வைக்க முடியாது. அதே போல் ஜெபிக்கிற ஓ மேலே கையை வைக்க முடியாது. உன்கிட்ட இருக்கிற தேவன் யாருன்னு அது தெரிஞ்சிச்சுன்னா போதும். இயேசுன்னு யார் வேணால் பேர் வச்சுக்கலாம், ஆனால் அந்த அபிஷேகத்தோடு இயேசுன்னு பேரை சொல்லும் பொழுது தான் தேவ வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இந்துவும் சொல்லலாம், யாரும் சொல்லலாம். ஆனால் அபிஷேகத்தோடு விசுவாசத்தோடு இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி பாருங்களேன், உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அபிஷேகம் இல்லாமல் வெறும் இயேசுவின் ரத்தமோ வல்லமே பிசாசு சொன்னா அது சொல்லும், உன்னை யாருன்னு தெரியும், உங்கள் அப்பா யாருன்னு தெரியும், இயேசு எனக்கு தெரியும்பா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது விசுவாசமும் இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும். இதெல்லாம் கொண்டு நீ ஜெபிக்க, இதெல்லாம் நிறைய பேர் சபைக்குள்ளே வந்துடுவீங்க, எல்லாம் பண்ணிடுவீங்க. ஆனால் பயம் ஒன்று கொஞ்சம் இருக்கும். அந்த பயத்தினால செய்ய மாட்டோம், பாவ அறிக்கை செய்ய மாட்டோம், சில ஜென்ம சுபாவத்தை விட்டுருக்க மாட்டோம். இதெல்லாம் ஒடுக்க 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 உன் நாவுகள் அதிகாரத்தை கத்தர் கொடுப்பார். அல்லேலூயா. முதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிசாசை துரத்த முடியும். பிசாசு துரத்தினாவே வியாதி சுகமாக்குற வல்லமை கிடைச்சிடும். நீ ஜெபம் பண்ணினா உனக்கு, நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். உன் பிள்ளைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். நீ வெளியே போய் எங்கேயும் தேவை தெரியல, நீ போகிற சபை ஒன்லி உன்னை வழி நடத்துகிறதா இருக்கும், ஆனால் உன்னை வழி நடத்துக்கு உன் ஜெபமாக தான் இருக்கும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. நல்லா ஜெபிக்க 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 உன் கட்டுகள் உடையும். இது இந்த பிரச்சனை மாறுமா பாஸ்டர்? அவன் என் கணவர் திருந்தே மாட்டார் பாஸ்டர், என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் பாஸ்டர், குடும்ப டைவர்ஸ் கொடுத்தாச்சு பாஸ்டர். ஒரு சாட்சி சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க, மனைவி பிரிஞ்சு போய் டைவர்ஸ் கொடுத்தாச்சு, முடிஞ்சிச்சு. 5 வருஷம் அந்த பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டே இருக்காங்க. இவருக்கு என்னடா இப்போதான் ஒரு பொண்ணு இது மாதிரி ஆயிடுச்சு, வீட்டில் 1000 பிரச்சனை. இவருக்கு இடையில வருமானம் இல்லாமல் இருந்து அதனால் ஒரு பெரிய இஷ்யூ ஆகி, ஃபேமிலி இஷ்யூ ஆகி, அதில் குழந்தை வேற பிறந்து, குழந்தைய எனக்கு தான் வேணும்னு சொல்லி அந்த பிள்ளை கூட்டு போயிடுச்சு. இவங்க பிரிஞ்சு போய் அந்த பிள்ளை பெங்களூர் படிச்சு, இவர் இங்கே சென்னையில் இருக்கிறார். இப்போ தேடி கீடி வராரு. வேறு எதுக்கு வராருன்னா உடம்புல பலவீனத்துக்காக வராரு. கேட்கும் பொழுது இந்த ஃபேமிலி இஷ்யூ சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், ஐயா இது மாந்திரிக பிரச்சனை. அவனை சொல்ல, சரிங்க பாஸ்டர் நான் எப்படி கிளியர் பண்ணுறது?
அவர் எங்கேருந்து வந்திருக்கார்? சேலத்தில் ஒரு மார்க்கெட்டிங் ஒர்க்கில் அவர் பண்ணுறாரு. டிவியை பார்த்துட்டு யூடியூப்பை பார்த்து வந்துட்டார். நான் அப்போ ஜெபம் பண்ணிட்டேன். இது ஜெபத்தை நீங்கள் வீட்டில் சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்க, பாருங்க உன் கட்டு உடையும் பாஸ்டர், நான் திருப்பியும் வேறு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஏன் வேறு கல்யாணம்? அந்த மனைவி என்னாச்சு, டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எனக்கு எங்கே இருக்காங்க கூட தெரியல. ஐயோ பெரிய சம்பவம் பாஸ்டர், ரொம்ப நரக வேதனை, அவங்க திருப்பியும் வருவாங்களான்றது எனக்கு டவுட்டு தான் அப்படின்னாரு. நீ ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. கர்த்தர் சித்தமாக தான் வேறு மனைவி கிடைக்கும் உனக்கு, ஜெபம் பண்ண சொல்லி ஜெபம் பண்ணு. அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, கர்த்தரை எப்படி பிடிச்சாருன்னு தெரியல. ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணுறாரு. அல்லேலூயா பாஸ்டர், உங்ககிட்ட ஒருத்தர் பேசணும்னு சொல்கிறாங்க. யாருன்னு கேட்டால் அவங்க மனைவி. நான் என்ன நினைக்கிறேன், புதுசாக ஏதோ கல்யாணம் பண்ணி பொண்ணுகிட்ட பார்த்து என்கிட்ட ஜெபம் பண்ணுறாருன்னு. ஐயா அம்மா சொல்லுமா, நான் மனசுக்குள்ள 1000 ஓடுது. சரிம்மா நல்லா இருக்கீங்களா, ஜெபம் பண்ணுறேன், அவ்வளோதான். ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு ஐயாட்ட கொடுங்களா. ஐயா இவங்க யார் அப்படின்னு கேட்குறேன். யார் இவங்க அப்படின்னு. மனைவியானு. அதான் ஐயா மனைவினா எப்படி, புதுசாக எதாவது பார்த்துருக்கீங்களா எப்படி, மறைமுகமாக கேட்குறேன் அவர்கிட்ட. இல்லையா டைவர்ஸ் கொடுத்தாங்களே அவங்களா, அவங்க எப்படி வந்தாங்க? ஐயா நான் டெய்லி அந்த கட்டுகளை எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, என் மனைவி நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். அல்லேலூயா. அநேக எதிர்ப்பில் கல்யாணம் பண்ணேன், ஆசையாக குழந்தை பெற்றுக்கிட்டோம். இடையில வந்த பிரச்சனைலாம் வந்து என் மனைவி இல்லை, நீங்கள் சொல்லும் போது பிசாசு தான் கண்டுபிடிச்சாச்சு. என் மனைவி, என் மாமனார், எங்கள் அம்மாவுக்கு அவங்களுக்கு தான் ஒத்துக்கு வரல. இவங்களை சிந்தனையில் இருக்கிற ஆவிக்காக நான் கடிந்து ஜெபம் பண்ண, இயேசுவின் நாமத்தில் சிந்தனை கட்டுகிற ஆவியை உன்னை சுட்டரிக்கிறேன். இப்படியே கமாண்ட் பண்ணி ஜெபம் பண்ணுறேன். அல்லேலூயா. என் ஃபேஸ்புக்கில் அவங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கே தெரியல. நான் வசனங்கள்லாம் போட ஆரம்பிக்கும் பொழுது நான் ரசிக்கிட்ட வந்திருக்கிறேன்ட்டு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, நான் யாருன்னே தெரியாத. நான் அவங்க கமெண்டுக்கு என்ன பண்ணல, ஏன்னா ஒரு லேடின்றது தான் பதில் கொடுக்கல, வேற ஒரு பேரில் வரனா பதில் கொடுக்கல. அவங்க என்னை வாட்ச் பண்ணி வேற ஒருத்தரோட தொடர்பு இருக்கிறாரா இல்லையான்னு வாட்ச் பண்ணுறாங்க. இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு என்னை தேடி வர ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. என்னை ஒரு வருஷமாக என்ன பண்ணியிருக்காங்க, வாட்ச் பண்ணினே இருக்கிறாங்க. இப்போ கட்டு உடைய இப்போ என் மேலே இருக்க பாசம் வந்து இப்போ அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா, அவன்கிட்ட போனினா நாங்கள் தாய் தகப்பன் இல்லை, நீ செத்தாலும் கொண்டாலும் நான் வரமாட்டேன், நீ தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா முடிஞ்சு போனதுக்கப்புறம் இப்போ திருப்பியும் அவ்வளோ செலவு பண்ணி கோர்ட்டுக்கு செலவு பண்ணிட்ட பிறகு திருப்பி போய் அவங்ககிட்ட வாழ்றே, உனக்கு வெக்கமா இல்லையா, ஊர் உலகம் எல்லாம் சொல்ல பிறக்கும் எனக்கு இவன் தான் வேணும்னு வராம பார்த்தீங்களா, அந்த உணர்வு சாதாரணமாக வராது. அல்லேலூயா. அப்போ சொல்கிற தேவன் கிரியை செய்திருக்கிறார். நான் ஜெபம் பண்ண, என் மனைவி மேலே இருக்க கட்டு, என் மேலே இருக்க கட்டு, எங்கள் அம்மா மேலே இருக்க கட்டு, இன்னும் என் மாமியார் கட்டு தான். ஏன்னா அவங்க தான் சேர்க்காம இருக்காங்க, எங்கள் அம்மா சேர்த்துக்கிட்டாங்க. நான் விசுவாசிக்கிறேன் அடுத்த வருஷத்துல என் மாமியார் மாமனாரும் வருவாங்க. அல்லேலூயா. நீ ஏதாவது சர்ச்சுக்கு போனாங்களா, என்னை பார்க்க ஒரு வாட்டி தான் வந்தாங்க. மீண்டும் நீ உங்களுக்கு இருக்க அத்தாரிட்டி, உன் கையில் இருக்க ஜெபம் வல்லமை வார்த்தை உங்களுக்கு தெரியல, நீங்கள் ஜெபிக்க உன் வீட்டில் இருக்க எல்லா சூழ்நிலை கம்ப்ளீட்டாக மாறும். அல்லேலூயா. கொஞ்சம் நெஞ்சல கொஞ்சமா இல்லை, கர்த்தர் கொடுக்குறாருன்னா அது பூரண சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம். நித்தியம் பிரேயர் டவர் இதுவரையும் தண்டையார்பேட் பகுதியில் வாடகை இடத்துல தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாதந்தோறும் வருடந்தோறும் வாடகை ஏற்றி கொண்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இடம் போதுமான இடம் இல்லை. இதனால் ஒரு சொந்த இடம் வாங்கலான்னு சொல்லி கர்த்தர் பல ஆண்டுகளுக்கு அப்புறமேட்டு கர்த்தர் இந்த ஆண்டு அந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸோ இதை நிறைவேற்ற இதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து நம்ம ஊழியத்தை நம்ம கட்ட முடியும். மோசே இடத்துல தேவன் பேசும் பொழுது, மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல ஆலயம் கட்டுவதற்கு காணிக்கை கேட்கும் பொழுது அநேகர் காணிக்கை எடுத்து வந்து கொடுத்தாங்க. போதும் சொல்கிற அளவுக்கு அங்கே நிரப்பினார்கள். ஸோ விசுவாசிக்கிற நீங்களும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்களும் ரொம்ப எங்களுக்கு உதவுங்கள் என்று. எவ்வளோ இடம் பார்க்குறோன்னா 3000 சதுர அடி ஒரு இடத்தை வாங்குவதற்கு முயற்சி பண்ணியிருக்கோம். தண்டையார்பேட்டில் பஸ் ஸ்டாண்ட் மெயின் ரோட்லேயே 3.5 கோடி ரூபாய் இதோட பட்ஜெட். ஒரு சதுர அடி 15,000 ரூபாய். இப்போவே ஏதோ இன்னும் நாட்கள் போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா சந்தில் உள்ளெல்லாம் வாங்கினா ஒரு 7,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு கிடைக்கிறது இடம். ஆனால் வந்துட்டு போகிறது இது மெட்ரோ ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஊழியத்தில் நீங்களும் இதை பங்கு பெறலாம். இந்த பாரத்தில் இது எனக்காக கட்டலை, எனக்காக இதுவரையும் நான் எதுவும் சேர்த்து வைக்கல. இது ஆலயத்திற்காய் கர்த்தருக்காய் கட்டுறோம். இது நித்தியம் பிரேயர் டவர் இந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் நம்ம இந்த இடத்த
கட்ட போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து கட்டுங்க. நான் இந்த ஊழியத்தில் எப்படி பங்கு பண்ணணும் பாஸ்டர் என்று நீங்கள் கேட்கலாம். பெரிய பணம் நான் எப்படி கொடுக்க முடியும்னு. நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டம்தான். ஆனால் ஒரு வழி இருக்குது. ஒரு சதுர அடி 15,000 ரூபாய். ஸோ நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் அந்த ஒரு சதுர அடி வாங்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஸோ 3000 பேர் ஒரு சதுர அடி வாங்கினா இந்த இலகுவாக இந்த 6 மாதத்துக்குள்ளாக இந்த இடத்த வாங்க முடியும். ஸோ ஏன்னா சபைக்கு வரவங்க 300-400 பேர் தான் வராங்க. ஆனால் டிவியை பார்க்கிறவர்கள் சேனலில் லட்சக்கணக்கான பேர் பார்க்குறீங்க. அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்குது. உங்கள் இருதயத்தில் கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் கிரியை செய்வார். நீங்கள் சபைக்காக இந்த ஒரு சதுர அடி வாங்கி கொடுத்து பாருங்களேன். ஸோ கர்த்தர் ஏவினார்னா உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்களே, 4 சதுர அடி வாங்கி கொடுங்க. ஏன்னா இது ஒரு ஆலயத்தை கட்டும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். இந்த ஆலயம் ஒரு ஊழியக்காருக்கு நீங்கள் வாங்கி தரல. ஒரு ஆலயத்தை நீங்கள் கட்டும் பொழுது தேவனை ஆராதிக்கிற அந்த ஊழியத்தில் உங்களுடைய பெரிய பங்கு இருக்கும் என்றால் தேவன் உங்கள் வியாபாரத்தையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சூழ்நிலையும் சந்திப்பார். பொருத்தனை பண்ணுங்க. நிச்சயமாகவே உங்களால் அந்த பொருத்தனை என்ன பண்ண முடியும். கீழே வருகிற அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு என்ன பண்ணுங்க, உங்கள் விசேஷமான காணிக்கையை செலுத்துங்க. எங்களுக்கு தெரிவிங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த காணிக்கை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் இப்போ இதை வாங்கினாலும் இந்த ஸ்கொயர் ஃபீட்டு உங்கள் பேரில் தான் இருக்கும். ஸோ இந்த ஆலயம் கட்டுவதற்கு வாங்குவதற்கு அது பெரிய பங்காக இருக்கும். உங்கள் பிள்ளைகளும் இங்கே ஆராதனை நடக்க ஒவ்வொரு வேலையிலும் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இது என்ன காணிக்கை கேட்குறாங்கன்னு நீங்கள் யோசிக்க வேணாம். இது ஆலயம் கட்டுவதற்காக. இதுவரையும் நித்தியம் டிவியில் நாங்கள் யாருக்கும் காணிக்கை கேட்டதில்லை. எதற்காக எண்ணெயோ காலன்றோ நாங்கள் விற்றதில்லை. ஆனால் இது தேவனோட ஆலயம். ஸோ கர்த்தரிடத்தில் இது காணிக்கை கேட்கலாமான்னு கேட்கும் பொழுது ஆலயம் கட்டுவதற்கு கர்த்தருடைய ஏவுதலில் தான் இன்றைக்கி நாங்கள் கேட்குறோம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொருத்தனையோடு கூட சேர்ந்து ஆண்டவரே நான் இது செய்கிறேன், எனக்கு இது பொருத்தனை இது செய்யுங்கன்னு சொல்லிட்டு பொருத்தனையோடு செய்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த விசேஷமாய் நீங்கள் கொடுக்குற இந்த 3000 பேரை நாங்கள் தினந்தோறும் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு ப்ரேயர் கூட வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நானும் இதற்காக விசேஷமாய் உங்கள் குடும்பம் ஒவ்வொரு நபர்களுக்காய் ஜெபிப்பதற்கு உங்களை ஜெபத்தில் உங்களை தாங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஸோ ஒரு ஆளால் என்ன பண்ண முடியும்? 1 ஸ்கொயர் ஃபீட் இல்லை 2 ஸ்கொயர் ஃபீட். சில பேர் விசுவாசிச்சுன்னா 10 ஸ்கொயர் ஃபீட்டோ கொடுக்கலாம். இல்லை ஸ்கொயர் ஃபீட் இல்லை பாஸ்டர் நான் லட்சங்களோ கோடியோ கொடுக்குறேன்னா அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பொருத்தனையை தெரிவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து இந்த ஆலயத்தை வாங்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.